திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை, பெண்ணொடு ஆணென்று பேசற்கு அறியவன் வண்ணம் இல்லி, வடிவு வேறாயவன் கண்ணின் உள்மணி கச்சியேகம்பனே, மூக்குவாய் சேவி கண்ணுடல்லாகி வந்து ஆக்கும் மைவர்தம் அப்பை அவிழ்த்து அருள் நோக்குவாண்ணமை, நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சியேகம்பனே. திருச்சிற்றம்பலம். சிவனை செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அன்பிற்குரிய மனங்கணிந்த வணக்கம். திருமூலருடைய திருமந்திரம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்ட நாம் சிந்தித்து வருகின்றோம். மாகேஸ்வரன் இந்தை கூடாமை என்பது அடுத்த பகுதி. அதுக்கு அடுத்தது பொறையுடைமை. இரண்டு பகுதிக்கும் கருத்து கொடுத்துருக்குறேன், எழுதியிருக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி சொல்ல முடியுமோ பார்க்கலாம். ஆனால் 7 மணிக்கு மேலே வகுப்பு நடத்த முடியாது. மகேஸ்வரன் மாகேஸ்வரன் அது முக்கியமாக ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த அகராதி ஒன்று போட்டாங்க இல்லையா, டிக்ஷன் போடுறோம், பெருசாக டிக்ஷனரி இருக்கும், கலைக்கலைஞர் மாதிரி போட்டது. அதில் மகேஸ்வரன் என்று சொல்லிட்டு அப்புறம் மாகேஸ்வரன் ஒன்று வருது. மகேஸ்வரனுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் இருக்குது. மகேஸ்வரன் விளக்கிறது. மாகேஸ்வரன் வரப்பொழுது என்ன பண்ணிட்டாங்க, மகேஸ்வரனை பார்க்கன்ட்டாங்க. நான் இப்போ கூட இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இப்போ மீண்டும் அந்த கலைக்கலைஞர் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நான் அப்போவே சொன்னது போய், இது மாதிரி மகேஸ்வரன் வேறு மாகேஸ்வரன் வேறு. நம்முடைய பல்கலைக்கழகத்து மூலமாக வருகின்ற அந்த அகராதியில் மகேஸ்வரம் மாகேஸ்வரம் வேறுபாடு தெரியாமல் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் அதை மாற்றுங்கன்னு சொன்னோன்னே, சரியாக நீங்கள் கொடுங்க, எழுதி கொடுங்க, நான் மாற்றுறேன்னாங்க. அவங்க மாற்றவே இல்லை, அப்படி தான் போட்டிருப்பாங்க. நம்ம அப்புறமா ஒன்றும் கேட்கல, ஒன்றும் இல்லை, எழுதி கொடுத்துட்டோம். எல்லாம் இன்னும் சில தத்துவ கலைச்சொல்லாம் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க, எழுதி கொடுத்தோம். அதெல்லாம் அவங்க கேரி அவுட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. நமக்கே கூட மகேஸ்வரம் என்பது வேறு, மாகேஸ்வரம் என்பது வேறுன்னு தெரியணும். மகேஸ்வர மூர்த்தங்கள் தான், 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் தான். மாகேஸ்வரம் என்பது பெருமான் அடியார் இதயத்திலே குடியிருப்பதாலே குடியிருக்கிற இடம் மாகேஸ்வரம். மகேஸ்வரன் குடியிருக்கிற இடம் மாகேஸ்வரம். அதனால் அப்படி தான் மாகேஸ்வரன் நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சிவனடியாரையும் வணங்குகிறோம், சிவலிங்கத்தையும் வணங்குகிறோம். சிவலிங்கத்தை வணங்குகிற பொழுது பெருமான் நம்முள்ளத்திலே இருக்கிறான் என்று எண்ணி அவனை வணங்குகிறோம். சிவனடியாரை வணங்குற பொழுது அவர் உள்ளத்திலே பெருமான் இருக்கிறான் எண்ணி வணங்குகிறோம். அதான் வித்தியாசம். அதான் 2 வித்தியாசம் சொல்லுவாங்க. சிவலிங்கத்தை வணங்குற பொழுது சித்தியாரில் பாட்டு இருக்கு இல்லையா, அதாவது திருக்கோயில் தண்ணீர் சிவலிங்கத்தை சிவனனவே நினைத்துன்ற, அது ஏதோ லிங்கம், அது அடையாளம் வச்சுக்காதீங்க, அது அல்ல. பெருமான் நம்ம அங்கே நமக்காக தான் அங்கே இருக்கிறார் என்று சிவனனவே நினைந்து நீங்கள் வணங்க வேண்டும்ன்றாங்க. ஆனால் அந்த பாவனை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், சிவலிங்கத்திலே பெருமான் இருக்கிறான் என்று நாம் வணங்குகிறோம். சிவனடியாரை வணங்குறபோது அவங்க உள்ளத்திலே எப்பொழுதுமே பெருமான் இருக்கிறான் என்று அப்படி நாம் வணங்குகிறோம். அதனால் இது மாகேஸ்வர வணக்கம், அது மகேஸ்வர வணக்கம் என்று அப்படி சொல்கிறாங்க விஷயம். அது மகேஸ்வரன் தான், பெருமான் அங்கே இருக்கிறான். அது இடமாக கொண்டு நம்ம சொல்கிறோம் அல்ல. அது இடம்னா எல்லாவற்றிலும் தான் இருக்கிறான், எல்லாத்தையும் கலந்துருக்கிறான், எல்லாத்தையும் கும்பிடணும் நம்ம இல்லையா. ஒரு இடமாக வைக்கிற பொழுது பசுவினுடைய மடியிலிருந்தான் பால், அதுபோல் என்றெல்லாம் எழுதுகிறாங்க. சித்தியாரில் இப்படி வருகிறது. அதுபோல் சிவலிங்கத்தை வணங்குவதற்கு காரணம் அதுதான் என்ன. அதனால் மாகேஸ்வரம் என்பதும் சிவனடியாரை குறிப்பது. எப்படி மகேஸ்வரன் இந்த சிவாபராதம் கொடிதோ அதுபோல் சிவனடியார் அபராதம் கொடுமையானது.
நீதி வெண்பால் அப்படி ஒரு பாட்டு உண்டு, எனக்கு பாடல் மனப்பாடம் இல்லை. ஆற்று மணல் சூரியனுடைய வெப்பத்தை வாங்கிடும். வாங்கி நடக்கிற பொழுது சூரியனுடைய வெப்பத்தில் நடந்துடலாம். நீங்கள் சூரியன் தலை தாங்கிட்டு இருக்கும், சூடு தாங்காது, கால் தாங்காது. அதை சொல்கிறாங்க, சூரியனுடைய வெப்பத்தை வாங்குகின்ற மணல் இருக்கு இல்லையா, அது எப்படி தாங்க முடியாத வெப்பத்தை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல் சிவன் அருளை வாங்குகிறவர்கள், சிவன் அருளை அது அபராதம் பண்ணால் கூட பரவாயில்ல, சிவாபராதம் செய்தால் கூட பரவாயில்ல, சிவனடியாருக்கு அபராதம் செய்தால் அவங்க பெரிய நிலையில் இருக்கிறவங்க, அவரை காட்டிலும் பெரியவங்கன்றாங்க. அதனால் சிவாபராதம் செய்துவிட்டால் சிவனுக்கு போய் நாம் பிரீத்தி செய்ய முடியாது. சிவாபராதம் செய்துவிட்டால் சிவனடியாருக்கு செய்து விடலாம் என்று அப்படி அந்த அளவுக்கு நமக்கு சிவனடியாருக்கு சிறப்பு சொல்கிறார்கள். அதனால்தான் எல்லாரும் கேட்பது அடியார் நடுவில் இருக்க வேண்டும், அருளை புரியாய் புரியாய் என்று தான். அதுதான் எங்களுக்கு எப்பொழுதுமே ஞானம்ன்றது. சிவஞான போரத்தில் 12ஆம் நூற்பாவில் அதுதான் குறிப்பாக சொல்கிறார். மீண்டும் உங்களுக்கு அந்த மலவாதனை தாக்காமல் இருப்பதற்கு, அதாவது ஞானத்தை பெறுவது சிறப்பு, அதை அப்படியே தக்க வைத்துக்கணும். ஞானத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் இல்லையா, அது அதைவிட சிறப்பு. அப்படி ஞானம் தங்குவதற்கும் மீண்டும் அந்த மலவாதனை தாக்காமல் இருப்பதற்கும் தான் அந்த கடைசி சூத்திரம். செம்மலன் ஒன்றால் சேரலொட்டா, அதில் அம்மலம் கழி அன்பருடு மறி ஆலயம் தான் மாலரநேயம் அறிந்தறி வேடவும் ஆலயம்தானும் அறநெடுத்தோழ்மைன்னு 3 சொல்கிறார். அது அழகாக எழுதுகிறார் சிவஞான முனிவர். ஆன்மாக்குடைய அறிவு இச்சை செயல் என்று 3ஆக எழுதி, அம்மலம் கழி என்பது அறிவு, ஞான நீராலே கழிவது அறிவு. சிவனடியாரோடு இருக்க மாலரநேயம் அறிந்தவர் வேடம் இருக்கு இல்லையா, சிவனடியார் அன்பரோடு மறியினார். மறுவுதல் என்ற கலத்தல் அர்த்தம். அங்கே பக்தரோடு கலக்க வேண்டும் என்கின்ற அது இச்சை. அப்புறம் அவருடைய சிவவேடத்தை சிவனடியாரை வணங்குவதும் ஆலயத்தை வணங்குவதும் செயல் என்று அறிவு இச்சை செயல் என்பது வேறெங்கும் வியாபரிக்காது. ஞானிகளுடைய சீவன்முத்தினுடைய அறிவு இச்சை செயல் வேறு பொருள்களையே வியாபரிக்காமல், அதாவது செல்லாமல், இந்த 3 தான் செல்லும். அதாவது ஆணவ மலத்தை மலவாசனையை நீக்குதல், தாக்காமல் காத்து கொள்ளுதல், அடியாரோடு இருத்தல், அப்புறம் சிவவேடத்தையும் ஆலயத்தையும் தொழுதல் என்று எழுதுகிறார். அதனால் பட்டினத்தாரும் நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே என்றார். குரு லிங்க சங்கம வழிபாடு என்பதை இப்படி திருமந்திரத்தில் குரு வழிபாடு குரு பூசை, லிங்க வழிபாடு சிவபூஜை, அடியார் வழிபாடு என்றால் மகேஸ்வர பூஜைன்னு எழுதினாரோ, அதுபோல் அங்கே 12ஆம் நூற்பால் குரு லிங்க சங்கமம் என்றால் அந்த 3 அங்கே சொல்லியிருக்கிறார். குருலிங்க சங்கமமாக இருந்த சங்கமத்தை அங்கே சொல்லி அடியார வணக்கத்தை சொல்கிறார் என்று எல்லாம் எழுதுகிறாங்க. அதனால் பட்டினத்தார் நல்லார் இணக்கம் முதல்ல, சிவனடியார் இணக்கம் இருந்தால் போதும். சிவனடியார் இணக்கம் இருந்தால் நின் பூசை நேசம் எனக்கு ஆசை வரும். உண்மையிலே ஒரு பூசிக்க வேண்டும்னு ஆசை வரும். ஆசை வந்தால் அதை பெறுவதற்குள்ள ஞானமாக இருக்கின்ற குருவை நாடி நான் ஞானத்தை அடையலாம் என்று குருலிங்க சங்கமத்தை பட்டினத்தார் சங்கமம் லிங்கம் குரு என்று அப்படி சொல்கிறார். நல்லார் இணக்கம் நின் பூசை நேசம் ஞானம் என்று அப்படி சொல்கிறார் இல்லையா. அதனால் மாகேஸ்வர பூசையும் மாகேஸ்வர வணக்கமும் சிறந்தவை என்பதனால்தான் குருவை நிந்திக்கக்கூடாது என்று சொன்ன திருமூலர் சிவனிந்தனை கூடாது என்று சொன்னவர் மாகேஸ்வர நிந்தையும் கூடாது என்று தான் சொல்லுகிறார். அதான் அந்த பகுதி நமக்கு. ஆண்டான் அடியவர் ஆர்க்கு விரோதிகள்னு கேட்குறார். யாருக்குப்பா அவங்க விரோதிகள், அவங்க போய் திட்டுறீங்களே. சிவனடியார் யாருக்குமே விரோதிகள் கிடையாது, அவங்களெல்லாம் அடியார்கள். ஆண்டான் அடியவருக்கு, அவங்க 2 பேரும் ஆண்டான் அடியவராக இருக்கிறாங்க. பெருமான் எப்படி யாருக்கும் விரோதி கிடையாதோ அதுபோல் சிவனடியார்களும் யாருக்கும் விரோதி. யாருக்கு விரோதிகள்னு என்ன செய்வாங்க? ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பார். சிவனடியாரெல்லாம் பிச்சை கேட்குறவன் தானப்பா, அவன் கஷ்டப்படல, அவன் பாட்டு நிற்பான், கொடுத்தா வாங்கி போவான் இல்லையா. அவன் யாருக்கு தீங்கு செய்ய போகிறான்? ஆண்டான் அடியவர் ஐயம் ஏற்று உண்பவர் என்றால் பற்றற்றிருக்கிறவர்கள் அர்த்தம். பிச்சை என்று சொன்னால் வறுமையினாலேயோ மற்ற சோம்பேறித்தனத்தினாலே அல்ல. பிச்சை என்பது தற்போதம் நீங்குவதற்காக செய்வதுன்னுவாங்க. தன்னுடைய போதம் தான் என்ற நினைப்பு நீங்க வேண்டும். அடுத்தவன் கடையிலே போய் உணவுக்காக ஏங்குகிற பொழுது பசி ஒருபுறம் இருந்தாலும் தன்னுடைய தற்போதம் நீங்குகிறது என்பார்கள். அதுதான் பிச்சையை சொன்னாங்க. ஆண்டான் அடியவர் ஐயம் ஏற்று உண்டர். ஐயம்ன்ற வார்த்தை முக்கியம். பிச்சை என்பது வேறு, ஐயம் என்பது வேறுன்னு இங்கே சொல்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் 2 ஒன்று தான். ஐயம் பிச்சை என்பது மேலான சார்ந்த துறவிகளுக்கெல்லாம் கொடுப்பது. ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி என்று ஆண்டாள் பாடுறாங்க இல்லையா. அதனால் ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர். ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினார்.
அவர் வேண்டாமல் பேசினோன்னா இகழ்ந்தோன்னு அர்த்தம், பேசினா இகழ்ந்தோன்னு அர்த்தம். இன்றைக்கி கூட பேச்சில் சொல்லும், ரொம்ப பேச்சு வாங்கிட்டான் பாவன் அப்படிமா. ரொம்ப பேச்சு வாங்கிட்டான்னா திட்டுன்னு தான் அர்த்தம். பேச்சுனா பேச்சு அல்ல, பேச்சு என்றால் திட்டுறது வசை. எனவே பேசாதுன்னு வேண்டாது பேசினோரில் இகழ்தல். ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினால் தாம் தாம் விடுவது தாழ் நரகுன்றார். வீணா எத்தனையோ 7 வகையான நரகம் இருக்கான். 7 வகையான நரகளை ஏதோ ஒரு தாழ்ந்த நரகளை, கடுமையான தண்டனை கொடுக்கின்ற நரகளை சேர்ப்பார்கள் என்று அதை முதல்ல சொன்னார். மாகேஸ்வரனை சிவனடியாரன் நிந்தித்தால், இகழ்ந்து பேசினால் உங்களுக்கு நரகம்தான் என்று சொல்கிறார். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் நாம் கொடுத்துருக்குறோம். இங்கே 13ஆம் பக்கம். சிவனடியாரை வெறுத்து பேச ஏன் என்ற அவையை வெறுத்து பேசணும் என்றால், வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா, வாரியார் சுவாமிகள் அது மாதிரி எத்தனையோ இடத்துல இகழ்ந்து பேசியிருக்காங்க பல பேர். அதனால் புரியாதவங்க பேச்சு பேசுவாங்க. ஒரு முறை அப்படி அவர் தான் நல்ல விபூதி முழுமையாக பூசி தானே போவார், முழுமையும் பூசி போவார். போகிற பொழுது ஒருத்தன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறான், சாமி செவத்துக்கு சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படியே நின்னாரான். நின்று குட்டி செவருக்கு சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்கப்பா அப்படின்ட்டு போனாரான். என்ன அழகான வார்த்தை, சாட்டையை தானே. நீ குட்டி செவரான்னு சொல்லாமல் குட்டி செவருக்கு சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க என்றார். எவ்வளோ பெரிய ஞானிகள் அவங்கெல்லாம் போய் வாங்கி கட்டிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இகழ்ந்து பேசினா அந்த பாவெல்லாம் அவன் என்ன சேருமா, எவன் பேசினான்னு தெரில, அந்த பாவம் எங்கே போய் சேரப்போன்னு தெரியல. ஆனால் சிவனடியார் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிறார், சிவனடியார் யாருக்கும் தீங்கு எண்ணாதவர்கள், அற உள்ளம் உடையவர்கள், பிச்சை ஏற்று தான் வாழுகிறார்கள், யாருக்கும் தீங்கு செய்வது கிடையாது. அவர்களுக்கு ஏன் என்று என்ன காரணம் என்றால் அங்கே எழுதுகிறாங்க, சிவனடியாருக்கு தீங்கு செய்தால், தீங்கு பேசினால் ஒன்று செருக்கு, செல்வச் செருக்கு, செல்வமாக இருக்கலாம், அல்லது சமயக்காழ்ப்பு. சிவனடியார்கள் மற்ற அடியார்கள் வேறு அடியார்கள், வேறு தெய்வ அடியார்கள், அவங்க சிவனடியாரை இகழ்ந்து பேசலாம் என்று இடைக்காலத்தில் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் பெரிய காழ்ப்புணர்ச்சி இருவருமே போராட்ட காலம் உண்டு. சமயப்போர் இங்கே நடந்த காலம் நமக்கு உண்டு. சமணர்களோடும் பௌத்தரோடும் போட்டு இருக்கட்டும், அது வேறு, அது வேறு பரவாயில்ல. இங்கே சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் போட்டது நேற்று சொன்ன மாதிரி சைவருக்கும் வைணவருக்கும் உண்டு. இன்றைக்கி நமக்கு காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம், நம்முடைய ஏகாம்பரா பெருமான் முங்கில் மண்டபம் தான் வருவார், அதோட சரி. அதுக்கு மேலே அவங்க போயிருந்தாங்க. அந்த 8ஆம் நூற்றாண்டு திருவிழாவா, யானை 3ஆம் திருவிழா யானை வாகனம். யானை வாகனம் வர்ற பொழுது எல்லாம் அங்கெல்லாம் போய் தான் வந்துதான். அங்கே எப்படி கருட சேவையெல்லாம் அங்கே அப்படி போகுதோ, சிவகாஞ்சிக்கு போகுதோ, அதுபோல் யானை வாகனம் மட்டும் அங்கெல்லாம் போய் தான் வந்துதான். இங்கே அது எனக்கு தெரியல, ஆயிரங்கால் மண்டபத்தில் சொல்கிறேன். இப்போ நமக்கு என்ன பிரதோஷ காலத்தில் அங்கே பூஜை கிடையாது, திருமால் இங்கே வந்துடுறான்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் நாம் சொல்கிறோம். ஆனால் என்னமோ காரணம் பற்றி இங்கெல்லாம் வரக்கூடாது, சிவகாஞ்சியோடு நிற்கணும்னு சொல்லி அங்கே நிறுத்திட்டுருக்கான்னு பார்க்குறோம். இன்றைக்கி அங்கே தான் வந்து நிற்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட இவங்களோட நிறுத்துகிறாங்க. அதான் தமிழ்நாட்டிலே நம்முடைய காஞ்சிபுரத்திலே எப்படி இருக்குன்னு சொன்னால் சைவ வைணவ போராட்டம் இருக்குது. இன்னும் நிறைய அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வனில் கொஞ்சம் அதை குறிக்கிறான்னு சொல்லுவாங்க, சைவ வைணவ போராட்டத்தை குறிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுபோல் சமயக்காழ்ப்பு வைணவர்கள் எங்க கம்பம் தீர்த்த பெருமாளா, நடுக்கம் நடக்கும் போராட்டம். ஓ இருக்கு, அதான் இருக்கும் முன்னாடி, அதான் அது இருக்குது. இன்னும் நம்ம சிதம்பரம் வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. சிதம்பரத்தில் அந்த மாளிகாப்பூர் படையை எடுக்கிற பொழுது நடராஜ பெருமானுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லி அதை மொத்தமாக எடுத்து போய் 7 ஆண்டு காலம் அங்கே நடக்கலையாமே. அந்த 7 ஆண்டு காலத்தில் அங்கே இருக்கிற பக்கத்தில் கோவிந்தராஜ பெருமாளுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. எல்லாத்தையும் 7 ஆண்டு காலத்தை அங்கே இருக்கிற எழுதி வாங்கிட்டு அதுக்கு பின்னால் அது ஒரு முஸ்லீம் தான் சொல்கிறாங்க, அவன் தான் அதை மாற்றி மறுபடியும் கொடுத்தான்னு எல்லாம் வரலாற்றில் சொல்கிறாங்க. அதனால் நேற்று சொன்ன மாதிரி நமக்கு உள்பகை நிறைய இருக்குது, வெளியில் இருக்கட்டும். சமயம் அதை நேரடியாக பகைவன் அவன் நமக்கு கஷ்டம் கிடையாது, உள்ளே இருக்கிறவன் தான் பகைன்னு சொல்கிறார் இல்லையா, வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. அதாவது எதிர்க்கிறான், நேராக எதிர்க்கிற பகைவன் இருக்கின்றான் அல்லவா, அவனை நாம் தப்பிச்சு விடலாம். வாழ்வோல் பகைவர்ன்ற, வாழ்வோல் பகைவரை அஞ்சு இருக்குன்னு அவன் நேராக கை வாழா வெட்ட போகிறான்றான், அவனுக்கு பயப்பட வேண்டிய இல்லையா. கேள்வோல் பகைவர் இருக்கிறாங்களே அதை அஞ்ச வேண்டும்ன்றார். அதுதான் வைஷ்ணவ போராட்டம் சொல்கிறான். ஆனால் சமயக்காழ்ப்பு என்பதில் முக்கியமாக அதுதான். சமணர்களோ பௌத்தர்களை காட்டிலும் கடவுள் நம்பிக்கையுடைய வைணவர்கள் நம்மை காழ்ப்பாக பேசினாங்கிறது தான் அந்த குறிப்பாக அவர் சொல்கிறாரு. அதான்
அப்புறம் அங்கே அப்பர் பெருமான் பாடுற பாட்டில் ஊர்கள் தோறும் அற்றுண்பார் இற்றுண்பார் விளக்கார் ஐயம்னார். ஊரில் எல்லாம் நிறைய பேர் நமக்காக சமைக்கிறாங்கண்ணா. துறவிகளாக என்ன பண்ணுவாங்களாம், நாம் சமைக்க வேண்டாம், நமக்காக ஊரெல்லாம் சமைக்குது இல்லையா, ஏன்னா ஊரெல்லாம் அங்கே போய் வாங்கிக்கோ என்று ஊரெல்லாம் அற்றுண்பார், எல்லாரும் அவங்க சாப்பிட்றாங்க, அதில் கொஞ்சம் போட்டால் போதும் நமக்கு என்று, நாம் விரும்புவது கொஞ்சம் தானே என்று விளக்கார் ஐயம் என்று சொன்னார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்றது அப்பா மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அது இல்லறத்தில் இருக்கிறவன் சோம்பேறித்தனமாக செய்கின்ற பிச்சை, அதைத்தான் கூடாதுன்றார். துறவிகளாக இருக்கின்றவர்களை சொல்கிற பொழுது அங்கே அடுத்து சொல்கிறார் இல்லையா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும்ன்றார். இயல்புடைய மூவர் என்று சொல்கிறதுக்கு கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. அதில் இருந்தாலும் அந்த இயல்புடைய மூவர் என்பதில் சொல்கிறார், இறந்தார் துறந்தார். அந்த இறந்தார் துறந்தார் என்ற பொழுது இறந்தவர்கள் தென்புலத்தாருக்கு செய்வது பொதுவாக தம்மிடத்திலே வந்து இறந்தார் எழுதுகிறார் பரிமேலழகர். அனாதைகளாக தம்மிடத்திலே வந்தார் என்று சொன்னால் எழுதுகிறார். துறந்தோர் என்று சொன்னால் துறவிகள் கிடையாது, அனாதைகளாக பெற்றோர்களை விட்டுறாங்க, மற்றவர்களை பாதுகாக்க வர்றாங்க இல்லையா, பாதுகாப்பின்றி இருக்கின்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் கூட இவர் தான் இல்வாழ்வான்னு சொல்கிறதுனால இறத்தல் என்பது இழிவல்ல. யார் இறக்கிறார்கள் சோம்பேறித்தனத்தினாலே வசதி உழைக்க முடியும் அவளால், அவர்கள் பிச்சையேற்று வாழலாம் என்று எண்ணினால் அதைத்தான் அவர் சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்றது அதைத்தான் சொல்கிறார், தவிர இறப்பை சொல்லவில்லை என்றார். அதனால தான் வள்ளுவர் இரவு இரவச்சம் 2 அதிகாரம் எழுதுகிறார். இரவச்சம்னு எழுதுகிறார்னா அது கூடாதுன்னு எழுதுகிறார். இரவு என்பதில் இறத்தல் இல்லை என்று சொன்னால், கொள்வதும் கொடுப்பதும் இல்லை என்று சொன்னால் உலகம் நடக்காதுன்றார், உலகம் இயங்காதுன்றார். ஏதோ ஏற்றல், கல்வி கூட ஏற்கிறார்கள் கொடுக்குறாங்க, செல்வம் கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க, அதுபோல் கொடுத்தல் ஏற்றல் என்பது இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கை நடக்கும்ன்றது அங்கே எழுதுகிறார் இல்லையா. அதனால் இறத்தல் என்பதை எந்த சூழ்நிலை பற்றி தான் சொல்லுமே தவிர ஒட்டுமொத்தமாக இறத்தல் கூடாது என்று நமக்கு சொல்லக்கூடாதுன்ற அதான் எழுதுகிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவரிடத்தில் பின்னால் எழுதுகிறார். துறந்தார் துவ்வாதார் இறந்தார் என்று 3 பேர் சொல்கிறார். துறந்தார் யார் என்றால் கிளைஞரால் கைவிடப்பட்டோர், உறவுக்காரங்கள்லாம் வேண்டான்னு ஒதுக்குறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம். அனாதைகள், அனாதைகளாக விடுகின்ற யார், சிறு குழந்தைகளோடு விட்டுருவாங்க. தொட்டிலில் போட வேண்டிய குழந்தையை தொட்டியில் போட்டுறாங்க, இல்லை குப்பையில் போட்டுறாங்க, குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. அது ரொம்ப அருமையாக அந்த சார்லி சாப்ளின் ஒரு ஆங்கில நகைச்சுவை நடிகர், அது நல்ல மை ஸ்கூலுன்னு ஒரு ஞாபகம், பெயர் சினிமா பேர் ஞாபகம் இல்லை, பேச்சு கிடையாது அப்போல்லாம், பேச்சு கிடையாது. சார்லி சாப்ளினுடைய பேச்சு இருக்கா, பின்ன சப்டைட்டில்லாம் போடுவாங்க, அதை பார்த்து படிச்சுக்கணும். அதில் முதல் சீன் வரும். முதல் சீன் என்ன, அவர் நடந்து இப்படி நடந்து வருவார். நடந்து வர்ற பொழுது மேல் மாடியிலிருந்து ஒருத்தி குப்பையை கொட்டுவார். குப்பையை கொட்டுற பொழுது சவுண்டில், பக்கத்தில் சவுண்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கும். அது ஏதோ ஒரு தெருவில் வீட்டில் குழந்தை அழுகுது. இப்போ குப்பையை கொட்டுவா, குழந்தை சவுண்டு அழற சவுண்டு கேட்ட உடனே சார்லி சாப்ளின் என்ன பண்ணுவார், மேலே பார்த்துட்டு கீழே தொட்டியை பார்ப்பார். அந்த ஒரு சீன் தான். அதாவது குழந்தை அங்கே இருக்கலாம், இல்லை அந்த காலத்திலேயே தொட்டியில் போட்டாங்க, குப்பை தொட்டியில் போட்டாங்க குழந்தைன்ற அந்த ஒரு சீனை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அங்கே கொட்டுவா முதல் சீன், குழந்தைய வீணு கத்தும், அப்படி பார்த்துட்டு அப்படி பார்ப்பார், எட்டு பார்ப்பார். ஒரு சீனில் அந்த சமுதாயத்தினுடைய இழிவை ஒரே காட்சியில் காண்பிப்பார். அந்த முறை இறத்தல் என்பது குழந்தையை கூட போட்டுறாங்க இல்லையா, நாம் நிறைய பார்த்துருக்கோம், சென்னையிலே நான் நிறைய பார்த்துருக்கோம். அதாவது பிறந்த குழந்தையை விட்டுறது. அதாவது சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொல்கிறா இல்லையா, பெண்டிரு உண்டுகொள் பிண்டிரு உண்டுகொள் சொல்கிறார். பிறந்த குழந்தையை எடுத்து வளர்க்கின்ற பெண்டிரு உண்டு இருக்காங்களா, பிறந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறான்னு அர்த்தம், துறந்து போயிருப்பார்கள், அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கின்ற பெண்கள் இருக்கிறார்களான்னு பாடினா, அந்த காலத்திலே இந்த மாதிரி இல்லீகல் சைல்டு இருந்திருக்குன்னு பார்க்குறோம். முறையற்ற குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள், தூக்கி போட்டிருக்காங்க, இல்லை பெண் குழந்தை பிறந்து தூக்கி போட்டாங்களே இப்போ பின்னால், அந்த மாதிரி இருக்கலான்றார். அது ஒன்று. அனாதைகள். அப்புறம் பெரியோர்கள், மூத்தவர்கள், வீட்டில் இருக்கிற முதியோர்களெல்லாம் அனாதைகளாக இப்போ போட்டுறோம், முதியோர் இல்லம் அனாதை இல்லம்னு போட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் அவர்களெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும், இல்வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றார். அப்புறம் துவ்வாதார்னா வறியவர்கள், முடியாதவர்கள், வறுமை நிலையை வாழ்கின்றவர்கள், அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இறந்தார் என்பது தன்னிடத்திலே வந்து இறந்தவர்கள் என்று அனாதை பணமாக இருக்காங்க, அவளெல்லாம் காப்பாற்றுவது என்று சொன்னால் இதெல்லாம் இறத்தலுடைய முடிவுன்றார். அப்போது மகேஸ்வரர்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பெரிய நிலையிலே உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் சாதாரண சமுதாயத்திலே எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று பாடுறார் இல்லையா. இவரும் திருமூலரும் கூட யாவர்க்குமாம் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடின்னு சொல்கிறார். அதே போல் பாரதியார் பாடுற பொழுது
தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோன்னு ஒன்று சொன்னார். அது இல்லாமல் இன்னொன்று சொன்னார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல். இப்போ நமக்கு அகரம் 1000 அந்தனருக்கு ஈழன்னு பாடுறார் திருமூலர். அதுபோல அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்கள், இதெல்லாம் புண்ணியங்கள்னா. அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல்னு, இதெல்லாம் கொடுக்கின்ற தன்மை அல்லவா. உணவளித்தல் போல கல்வி அளித்தல் என்றெல்லாம் பாடியிருக்கிறாங்க. அதனால் இரத்தலும் கொடுத்தலும் ஏற்றலும் என்பது உலக இயல்பு என்று சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். அது அப்பா ஒன்று எழுதுகிறாங்க, ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லி ஐயமிட்டுன்னு சொல்கிறாருன்னு எல்லாம் போய் கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட கேட்டிருக்காங்க. தமிழ் படிக்கின்ற பொழுது, பிஏ படிக்கிற பொழுது கிராமத்துக்கு போனால் இதை கேட்பாங்க, நீ தமிழ் படிக்கிறீப்பா, அப்போ யார் ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்கிறார், ஐயமிட்டுன்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அப்போ கொஞ்சம் முழிப்போம், என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ நான் பதில் சொல்லுவோம். அப்போ சின்ன பொழுதுலாம் தெரியும். ஆமாங்க பார்க்கணும் சொல்லியிருக்கோம். ஐயம் என்பது உயர்ந்த நிலையில் இருப்பது, ஏற்பது தான். அதாவது இப்போ சொன்னோம் இல்லையா, நன்றாக உழைக்கக்கூடியவன் அவன் போய் ஏற்கிறான் இல்லையா, அதுதான் நிகழ்ச்சி என்று சொன்னார். ஐயம் என்று சொன்னால் உயர்ந்தவர்களுக்கு தருவது என்பதுதான் வேண்டும். அதான் அதனால்தான் துறவிகள் எல்லாவற்றையும் துறந்தாலும் கையில் ஒரு திருவோடு வச்சிருப்பாங்க. திருவோடு அது சாப்பாட்டுக்காக வச்சிருக்கு, அது ஐயமேற்று வாங்குவதற்காக என்று சொல்லுவாங்க. ஈசன் அடியார் அடுத்த பாட்டு. ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும், வாசமன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாயிடும் நம் நந்தி யானையன்னர். நந்தியினுடைய ஆணையாக சொல்றார், ஈசனுடைய அடியவர்களுக்கெல்லாம் இதயம் கலங்கினால், சிவனடியாருடைய இதயத்தை நோகும்படியாக நீ பேசுவதோ நோகும்படியாக செயல் செய்தால், தேசம் நாடு சொல்றார். தேசம் என்பது பொதுவாக மண்ணுலகம், தேசம் எல்லாம் மண்ணுலகம் சொல்றார். நாடு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாடு, அரசன் ஆளுகின்ற நாடு, ஒரு குறிப்பிட்ட நாடு. தேசம் நாடு எல்லாவற்றுக்கும் சிறப்பு போய்விடும். வாசவன் பீடம், வாசன இந்திரன், இந்திரனுடைய பீடம், அது மாமன்னர் பீடமும் என்று சொன்னார். இந்திரனுடைய ஆட்சி மாமன்னருடைய ஆட்சினா விண்ணுலகம் மண்ணுலகம் ரெண்டுமே ஆபத்துன்றார். எங்கே மாகேஸ்வரனை நிந்தித்தான் நாசமதாயிடும் என்று சொன்னார். திருக்கழிட்டுப்படியார ஒரு பாட்டு இருக்கிறது, தாமடங்கு இந்த தலமடங்கும் என்ற பாட்டில், தாபதர்கள் தாமுணர்ந்தால், தாபதர்கள் என்று சொன்னால் துறவிகள், தபுதல் என்று சொன்னால் நீங்குதல் என்ற அர்த்தம். தமிழில் பழைய சொல்லுது தம்புதல் என்றால், எல்லாவற்றையும் நீங்கியவர்கள் தாபதர்கள் என்று சொன்னார். எனவே சிவனடியாருடைய மனம் நோகாமல் காப்பாற்ற வேண்டியது அரசனுக்குள்ள கடமை என்று அதை சொல்கிறான்னு பார்க்குறோம். அடுத்து அதில் நிறைய பாட்டு மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது சிவனடியாரை நிந்தித்தல் என்பதற்கு திருஞான சம்பந்தர் தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது பெரிய புராணத்தில் சமணர்கள் திருஞான சம்பந்தருக்கு எவ்வளவு கொடுமை செய்தாலும் தெரியும், திருநாவுக்கரசருக்கு எவ்வளவு கொடுமை செய்தாலும் தெரியும். இங்கே எழுதுனா வேறு இடத்துல எழுதுகிறேன்னு நினைக்கிறேன், அதாவது பின்னால் எழுதுகிறேன்னு நினைக்கிறேன். அதாவது அப்பருக்கு செய்த கொடுமையை பற்றி அவர் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் ஏற்றுக்கிட்டார். நீற்றலிட்டா சரி, நஞ்சு கொடுத்தாலும் சரி, யானைக்கால் இடரை செய்தாலும் சரி, அல்லது கடலை கட்டி போடுங்க, எதுவாக இருந்தாலும் அமைதியாக கேட்டுட்டார். பின்னால் தான் அதை போய் பாடுறார், பின்னால் இப்படிலாம் பண்ணாங்கன்னு பாடுறார். அப்படி பெருமானை காப்பாற்றினானே இப்படிலாம் காப்பாற்று பின்னால் பாடுறார். நேரடியாக அந்த வரப்பொழுது சுண்ணவன் சந்தனை சார்ந்து என்ற பாட்டும் சொற்றுணை வேதியன்னு தான் சொல்கிறார். மாசில் வினையும் கூட பின்னால் பாடியது என்று தான் சேக்கிடார் சொல்கிறார். அங்கே பாடலை அவர் நினைத்து கொண்டிருந்த பெருமான் நினைத்து கொண்டிருந்தார். நான் வேற ஒன்றும் என்னலை அந்த பதியத்தில் பார்த்தா தெரியும், நமச்சிவாயவே நான் அறிகிற விச்சையும்னு பாடுறார். எனக்கு நான் எதுக்கு சொன்னேன் அதுதானே சொன்னேன், வேற எதுவும் சொல்லலைன்னு அங்கே சொல்கிறார். அதனால் பெரியவர்கள் அதை நிந்தை செய்தாலும் கொடுமை செய்தாலும் பொறுத்து கொண்டார்கள். ஞானசம்பந்தர் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதான் அப்பா எழுதியிருக்கிறான். அதாவது சமணர்கள் தீக்கொழுவுகிறார்கள், மடத்தில் தீக்கொழுவுகிறார்கள். அவருக்கு அச்சம் வருகிறது, கோபம் வருது, ரெண்டு வருது தான் ஞானசம்பந்தருக்கு. ஞானசம்பந்தருக்கு அச்சம் வருது, ஞானசம்பந்தருக்கு கோபம் வருதுன்னு சொல்கிறார். அந்த பாட்டில் அப்படி இருக்கு இல்லையா. அதாவது செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யினார். முதல்ல அஞ்சல்னார். நான் அப்பா அச்சமாக இருக்குது அஞ்சல்னு சொல்லுன்னு முதல்ல சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் பையவே சென்று பாண்டியர்க்கா, வெய்யதான் அமனர் குழு சுடர், பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொல்கிறார். அந்த ஒரு இடத்துல அழகாக பல விஷயங்கள் எழுதுகிறாங்க. சேக்கிடார் என்ன சிந்திக்கிறார், தீ கொழுவியாச்சு, தீ எரிகின்றது. அது ஞானசம்பந்தர் தனி இடத்தை தூக்கி கொண்டிருப்பார். அவரை போய் நம்ம தொல்லை பண்ண வேண்டாம்னு அந்த அடியார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மலத்து தீ அணைச்சிடுறாங்க. எல்லாம் அணைச்சிட்டாங்க. அணைத்த பின்னால் தான் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சிங்கன்றாங்க.
அப்படி சொல்கிறாங்க. எரிகின்ற போய் சொல்லலைன்றாங்க. அப்புறம் அவர் அவர் கொஞ்சம் கோபம் வருது. என்னன்னா நம்பொருட்டு செய்த தீங்கு இது. நம்ம கொல்ல வந்தவன் தான், சமணரை நம்ம தானே கொல்ல வந்தான். எம்பொருட்டு வந்த தீங்கெல்லாம் இவருக்கு எய்துமோ, அடியால் என்ன பண்ணாங்க பாவம், அவங்களுக்கு போய் எய்துமோ என்று அச்சப்படுறார். அதனால் அவருக்கு கோபம் வருது. உடனே அந்த பாட்டு பாடுறார் என்று அங்கே என்ன சொல்கிறாங்க, அமணர் குழுவிய தீ இருக்கு இல்லையா, அதை திருப்பி அனுப்பலை, அது அணைஞ்சு போச்சு. அது இவர் பாடின பாட்டில் ஒரு புது தீ போகுதுன்றாரு. இது சிவத்தீ மாதிரி போகுது. இவர் பாடிய பாடல் அங்கே நெருப்பே கிடையாது, அங்கே நெருப்பு இல்லை. அந்த வெம்மை இருக்கு இல்லையா, வெம்மை நெருப்பையே திருப்பி அனுப்பிச்சிருந்தான்னு வச்சுங்க, எரிஞ்சே போயிருப்பான் பாண்டியன். அதுக்கு பின்னால் எரிந்த அந்த கங்கு இருக்கும், அந்த கோபம் இருக்கு இல்லையா, அதனால் ஒரு புது தீயை உருவாக்குகிறார் என்று தான் அந்த குறிப்பை சொல்கிறான். அங்கே சென்று அது வெப்பமாக போயிட்டுருது என்று பார்க்குறோம். அதை அப்பா எழுதுகிறாங்க. இப்போது சிவஞானியாருக்குன்றவருக்கு கோபம் வரலாமான்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க இல்லையா, ஞானி தானப்பா ஞான சம்பந்தம், அவர் கோபப்பட்டு சொல்கிறாரு எழுதுகிறாங்க. செல்கே என்று சொல்லியிருந்தால் தப்பு, பையவே செல்கன்னு சொன்னார். போகட்டும், ஒரு தண்டனை கொடுக்கணும் அதுக்கு. பையவே செல்கன்னு, வெய்யவே சொல்கன்னு பாடலாம். மோனை கூட வரும் அதில் பார்த்தீங்கன்னா, வெய்யன்னு வரணும் இல்லையா, வெய்யவேன்னு போடலாம். அது பையவே செல்கை என்று சொன்னார் என்பதை சேக்கிழார் ரொம்ப வியந்து அதை சொல்கிறார் இல்லையா, ஏன் பையவே என்று சொன்னார் என்று சொல்கிறார். அதனால் ஞானிகளுக்கு கோபம் வரும், ஆனால் அதை வெகுளி கணமேயும் காத்தல் அரிதினார் திருவள்ளுவர். சான்றோர்களுக்கெல்லாம் வெகுளி கோபம் வந்து சொன்னால் குணம் என்னும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அருது. உடனே அந்த கோபத்தை மாற்றிக்கொண்டு மெல்ல போட்டோம், செல்கன்னு சொல்கிறது மெல்ல போகட்டும் என்று சொன்னார் பார்க்குறோம் இல்லையா. அதனால் சிவனிந்தை உடையவர்களுக்கு செய்தால் தீங்கு வரும். அதனால் என்ன ஆயிற்று, செய்தி பூரா போகும். முதல்ல நெருப்பு வச்சது மட்டுமல்ல, அவனுக்கு பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்துட்டு, வெப்பு நோய் வந்த பின்னால் அதை நீக்க முடியலை, யாரும் அவங்களாம் நீக்க முடியல, இவர் போக வேண்டியதாக போய். அதுக்கப்புறம் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் வந்து கடைசியில் கழுவேறுகிறார்கள். கழுவேறுவதற்கு என்ன காரணம், அதை சேக்கிழார் அழகாக சொல்கிறார். தோற்றது காரணம் அல்லன்றார். நான் அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். தோற்றது காரணம் அல்ல. ஞான சம்பந்தர் சொல்லியிருந்தால் தோற்றுட்டார், அதை பற்றி விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பாண்டியன் அவனுக்கு தெரியும் ஞான சம்பந்தர் இதெல்லாம் கழி ஏற்றினா அவர் ஒத்துக்க மாட்டான்னு தெரியும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த அனல்வாதம் புனல்வாதம் செய்வதற்கு முன்னாலேயே முன்னமே பிள்ளையார்பால் அனுச்சிதம் முற்றச் செய்தான். இவரெல்லாம் அப்படி செய்தாங்க. இருந்த மடத்தை தீக்கொழுவியது இருக்குல்ல, அது பெரிய தப்பு. அந்த காலத்தில் பாண்டி நாட்டில் திருடினாலே கொண்டுடுவான். கோவலன் கல்வன் என்று சிலம்பெடுத்து திருடினாலே கொண்டுட்டான். அதுதான் அந்த காலத்து தண்டனை. திருடினாலே மரண தண்டனை தான். இவன் இருக்கிறவெல்லாம் கொளுத்துறான்னு சொன்னான், நிச்சயமாக கொலை தண்டனை தான். எனவே முன்னமே அனுச்சிதம் முற்றச் செய்தார், எனவே கொள்ளினை கழிவில் ஏற்றுக என்று முறை செய்தார் என்றார். முறை செய்தார் என்பதனாலே ஞானசம்பந்தனுக்கு தலையிடலை. இது அரசியல், செங்கோல் செலுத்துகின்றான். அவன் நாட்டிலே நடந்த ஒரு தீங்குக்காக செங்கோல் செலுத்துகின்றான். நாம் அதுக்கு வரல, எனவே அதை தடுக்கக்கூடாது என்று இகல் இலர் என்றாலும் சொல்கிறார். இகல் இலர், அவருக்கு உள்ளே அவருக்கு கோபம் இல்லை. அவருக்கும் சமணர்கள் வேலை எந்த கோபமும் கிடையாது. ஆனாலும் கூட மிகையிலா வேந்தன் செய்கை விலக்கிடாது இருந்தார். அது மிகையில்லாத வேந்தனை செங்கோல் செல்கிறான், அதில் நாம் தலையிடக்கூடாது என்று பேசாமல் இருந்தார் என்று இவ்வளோ தூரம் எழுத வேண்டியதாக போச்சு. ஏன்னா ஞானசம்பந்தர் முன்னால் அந்த சமணர்கள் எல்லாரும் கழுவேற்றப்படுறாங்க இல்லையா, அதை ஞானசம்பந்தர் மேலே ஏற்றி இன்றைக்கி சொல்கிறாங்க. ஞானசம்பந்தர் அருளாளர் தானே 8000 பேர் கழுவேறினார்களே பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், அவர் ஒன்றும் அவர் மனசார இல்லை. அதையெல்லாம் சேக்கிழார் அழகாக விளக்கியிருக்கிறார். பின்னால் மதுரைக்கு போகிற கோயிலுக்கு போகிற அளவாய் போய் போட்டு பாடுறார், குற்றம் நீ குணங்கள் நீன்னு பாடுறார். அங்கே இந்த மாதிரி குற்றம் நடந்து போச்சு, என்படியிலே இதுபோல பல பேர் கழு ஏறினார்களே என்று வருந்துகிறார். வருந்திதான் குற்றம் நீ குணங்கள் நீ என்று பாடுகிறான்னு பார்க்குறோம். இதெல்லாம் சேக்கிழார் விரிவாக சொல்கிறது. அதனால் அந்த இடத்துல மகேஸ்வர பூஜை, மகேஸ்வர நிந்தை இருக்கு இல்லையா, அது கூடாது என்பதற்காக ஞானசம்பந்தரை சொல்கிறார். அதை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். புறநானூற்றில் ஊன்பதி பசுங்குடையார் ஒன்று எழுதுகிறார். அரசனார் இருக்கிற என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ பாண்டிய மன்னனுக்கு சமணர்கள் தோற்றார்கள், சமணர்கள் என்பதால் கிடையாது. ஞானசம்பந்தர் சைவத்தை சார்ந்தவர், அதுக்காக கிடையாது. நீதியை பார்க்கிறான். இந்த நாட்டில் தவறு செய்தால் என்ன நீதி, அதை தான் பார்க்குறான். அந்த நீதி முறைப்படி தான் சமணரை கழுவேற்றுகிறானே தவிர ஞானசம்பந்தரை எதிர்த்தார்கள் தோற்றார்கள் என்பதற்காக, அல்லது தான் சைவமாக மாறிவிட்டோம் என்பதற்காக அல்ல. அதுதான் புறநானூற்று பாட்டு மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதாவது வழிபடுவோரை வல்லறிதியே, பிறர் பழி கூறுவோர் மொழி தேரலையே, நீ மெய் கண்ட தீமை காணின் ஒப்ப நாடி அத்தக உறுத்தி.
அரசனாக என்ன செய்யணும்னு சொன்னால், யார் வழிபடுகிறார்களோ, உன்னை வழிபடுகின்றவர்கள் யாருன்னு தெரிஞ்சு உண்மையாக வழிபடுறவன். சும்மா வழிபடுவான் சில பேர், தொழுத கையுள்ளும் படையோடும் உண்வார் வள்ளுவர். அந்த மாதிரி கும்பிடுவான், ஒழுவே படை வச்சிருப்பான். அவனை நம்பாதே. உண்மையாக வழிபடுகள் வல்லறியை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொள். தேரான் தெளிவும் தெளிந்தான்க நையுறும் தீரா இடும்பை தரும் சொன்னார். அதனால் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர் அரசன். வழிபடுகின்றவன் சொன்னால் உண்மையாக வழிபடுகிறானா, உண்மையான அடிமையா என்று பார், அவனை ஏற்றுக்கும். அதே போல் பிறர் பழி கூறுவோர், அதான் புறங்கூறுதல். அடுத்தவரை பற்றி ஒரு குறை சொல்கிறான் ஒருத்தன், அதை மொழி தேராதே, புறங்கூறுதை ஏற்றுக்கொள்ளாதே, விட்டுடு. நீ ஆராய்ந்து பார். நீ மெய் கண்ட தீமை காணின், இதுதான் மெய் இதுதான் பொய் என்று ஒப்பமாடினால், ஒப்ப நாடு எல்லாவற்றையும் உனக்கு வேண்டியவர்கள் வேண்டாம்னு பார்க்காத, எது மெய் எது பொய் என்று ஒப்ப நாடி அத்தக உறுத்தி அதுக்கு தகுந்தாற் போல தண்டனை கொடு என்று அரசனுக்கு எவ்வளோ அழகாக அறநெறி சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் பாண்டியன் செய்தான். ஒப்ப நாடினான் அத்தக உறுத்தான் என்று. அதனால் மகேஸ்வரன் நிந்தையினாலே சமணர்களை கழுவேறினால் பார்க்கிறோம். அடுத்த பாட்டில் ஞானியை நிந்திப்பவரும் நலன் என்றே செய்கிறான். அவன் திட்டமும் கூட நமக்கு நன்மை நினச்சிக்கிறான் இல்லையா, நம்ம வேலை இதாண்டா எழுந்த உடனே திட்டம்னு அது திட்டுறான். ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனும் நல்வினை, நல்வினையான கொடுவினை தீர்வார், அவன் பயம் போன பொழுதே புகும் சிவபோகமே என்று சொல்கிறார். அதாவது ஞானியை திட்டினால் தீவினை, வாழ்த்தினால் நல்வினை என்று தெரிந்துக்கணும். தெரிந்து கொள்ளாமல் தீவினை செய்கிறார்களே அவர்களெல்லாம் இந்த தீவினை தீர வேண்டும் என்றால் அவனைத்தான் நாடணும். அந்த ஞானியை நாடி மன்னிப்பு பெற்று அவனை பாராட்ட வேண்டுமே தவிர வேறு வழி கிடையாது என்றார். சிவனடியாரை வணங்கும் சிவஞானம் பெறுவதும் பெற்றால் உடனே சிவன் அருள் கிடைக்கும். சிவஞான சித்தியாரில் பெருமான் மேலே அன்பு இல்லை என்று சொன்னால் சிவனடியார் மேலே அன்பு இருக்கார். சிவனடியார் மேலே அன்பு இருந்தால் பெருமான் மேலே அன்பு இருக்கும். அப்படிதான் சொல்றாரு. ரெண்டும் சிவனடியார் மேல்தான் அன்பு, சிவனடியார் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிவன் மேலும் அன்பு தான், சிவனடியார் மேலும் அன்பு. அப்படி இருந்தாலும் முடிவு தான் பாடினார். ஈசனுக்கு அன்பில்லார் எவ்வுயிர் அடியவருக்கு அன்பில்லார், அது மட்டும் சொன்னார். இன்னும் பாட்டு பூரா இருக்கிறது. ஈசனுக்கு அன்பில்லாதவர்கள்னா அடியவருக்கு அன்பில்லாதவர்கள். எனவே சிவனை வணங்காதவர்களுக்கெல்லாம் சிவனடியார் மேலே பற்று வராது என்று சிவஞான இன்னொன்று எழுதுறார். அவர் எல்லாரும் புரியுறதுக்காக எழுதுறார். ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான்னு சொன்னால் அவன் தம்பிக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பான். அதாவது அந்த பெண்ணை காதலிக்கணும், அவன் தம்பி வருவான், வெளியே வருவான், அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அவளுக்கு வாங்கி கொடுக்கல, தம்பி கூப்பிட்டு தம்பி வாடா என்று அவன் மேலே எவ்வளோ அன்பு இருக்கிறதோ அதே மாதிரி தம்பி மேலே அன்பு வச்சு எல்லாம் வாங்கி கொடுப்பான். எதுபோல என்றால் சிவன் மேலே அன்புடையவர்களெல்லாம் அவரை பார்க்க முடியாது, சிவனடியாருக்கு செய்வார்கள்னு அவர் எழுதுகிறார். உலகையெல்லாம் அவர் எழுதுகிறார். இந்த மாதிரி சிவனுக்கு அன்பு செய்தால் சிவனடியாருக்கு அன்புன்னு. அதான் சிவனுடைய நல்வினை. இப்போ நல்வினை என்பது பொதுவாக புண்ணியம் நமக்கு, அது அறநெறி. சிவநெறியாக இருக்கிற பொழுது சிவனுக்கு நல்வினை என்றால் சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் தான் நமக்கு ஞானத்தை தரும், சிவானந்தம் தரும். சிவத்தீவினை சிவாவராதம், அது அழிவில்லாத நரகத்தை தரும் என்று எழுதுகிறான். அப்பரடிகள் ஒன்று சொல்கிறார் பாருங்க, நமக்கும் உண்டுகோலோ தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பெருமான வணங்குறது இருக்கட்டும், தொண்டு செய்கிறோம், ஆனால் தொண்டருக்கு தொண்டராக இருக்கிற புண்ணியம் எனக்கு கிடைக்குமா? ஏன் பாடுறாருன்னா, எங்கே போனாலும் அவரை வணங்குறாங்க எல்லாரும். அவர் போய் வணங்கலான்னு பார்த்தா எல்லாரும் வணங்குறாங்க. அவரால் வணங்கக்கூடியவர் ஞானசம்பந்தர் இருந்தார். அவர்கிட்ட போனால் அவர் பிடிச்சிடுறாரு, எழுந்துருங்க என்றார். யாரைத்தான் வணங்குறது நம்ம தொண்டர் என்று நமக்கு இருக்காது போல தந்து புண்ணியம். பெருமானை வணங்குற சிவபுண்ணியம் இருக்கிறது, தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் இல்லையோ. நமக்கு உண்டுகளோன்னு அர்த்தம். இந்த பிறையில் வாய்க்குமா அப்படின்னு யோசிக்கிறார். நமக்கு உண்டுகளோ தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்றார். சிவனடியாருடைய வணக்கம் எவ்வளவு சிறப்பு என்பதை அப்பர் பெருமான் சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். அதான் ஞானம் விளைந்தவர் நம்பிட மன்னவர் சேனை வளைந்து திசை தரும் கைதொட ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதியை ஏனை விளைந்தருள் எட்டலும் ஆமே. சிவபெருமானை வணங்கினால் படையோடு வருவார் என்றார். அரசர்களெல்லாம் படையோடு வந்து வணங்குவார்கள்னர். பட்டினத்தாரை வணங்கினார் இல்லையா, அந்த சோழ மன்னன் வணங்கினார் இல்லையா, அதுபோல் சிவனடியாரை வணங்கினால் அரசர்களெல்லாம் படையோடு 4 வகை படையும் வருன்றாங்க. அந்த 4 வகைப்படை கவரி மணிமுடி பல்லக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அபிராமந்தாதில் அம்மையே உன்னை பாடினால் இதெல்லாம் கிடைக்குன்றாங்க இல்லையா. அந்த மாதிரி பெருமானை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும்னாரு. இதில் எழுதுகிறாங்க எல்லாம். சிவனை வணங்கி இவங்க சிவனடியாருக்கு சொல்கிறார், சிவனை வணங்கினால் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு ஞானசம்பந்தரை விட ஒரு சான்று என்ன?
பல்லக்கு இருக்கிறதவருக்கு சிவிகை கொடுக்குறாங்க, குடை கொடுக்குறார், வெண்கட்டு குடை, முத்துப்பந்தல் கொடுக்குறாங்க, பொன் கொடுக்கிறார், சுந்தருக்கு எங்கே போனாலும் பொன் கொடுக்கிறார் என்றார். என்ன அப்பர் பெருமான் கேட்கல, அவர் ஒன்றும் கேட்கல, நமக்கு வேணாம் அதெல்லாம்ட்டார் இல்லையா, அதெல்லாம் வேணான்னார். எனவே கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள் அல்லவா. எனவே மாணிக்க வாசகரும் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு பாடியிருக்கிறார் இல்லையா. அதனால் இவையெல்லாம் கிடைக்கும் தான் எழுதுகிறார். சேனை வளைந்து திசை தோறும் கைதொழுவார்கள், போகின்ற திசையெல்லாம் உனக்கு வணக்கம் உண்டு, வணங்குவார்கள். எப்படி ஒரு அரசன் சென்றால் வணங்குகிறார்களோ அதுபோல் என்றார். ஆனால் ஊனை விளைத்திடும் உம்பர்தமாதின்னார். ஊன் சொல்கிறாங்க சிறு சிறு பயன்கள், உலகப் பயன்கள் கிடைத்தாலும் அதுவும் கிடைக்கும்ன்றார். அதுக்கு சிறு உம்பர்கள்னால் சிறு தெய்வங்கள். சிறு தெய்வங்களை வணங்கினால் உலகப் பயன் சிறு பயன்தான் தருமே தவிர பெரும்பயன் கிடைக்காது. பெரும்பயனாக இருக்கிற வீடு பேர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு. எனவே ஊனம் என்றால் குறையுடைய பயன் எழுதுகிறாங்க அப்பா. குறையுடைய பயன். ஊனம் என்பது ஞானம்தான் நிறையுடைய பயன். ஊனம் என்றால் உலகப் பயனாக இருப்பதெல்லாம் குறையுடையது. ஏன்னா நமக்கு மனம் திருப்தி பெறாது. எவ்வளவு இருந்தாலும் வேண்டும் வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அதாவது இல்லை, ஊன நடம் இல்லை, ஊன நடம் சொல்லக்கூடாது. ஆனால் ஊனம் நமக்கு ஆன்மா பெருமானை உலகத்திற்காக உலகப் பயனுக்காக வணங்கினால் அது ஊன நடனம். நாம் வணங்குறது வருது, அதான் ஊனம். நான் ரெண்டு வருது. நாம் வணங்கினான் இங்கே இவருன்னு சொல்கிறேன். நான் வணங்குற பொழுதே ஊன நடத்துக்காக வணங்குறோம், ஞான நடத்துக்காக வணங்குறது கிடையாது நம்ம இல்லையா. அதனால் அந்த பயன் சொன்னால் அது எங்கே பெருமானை கேட்டால் கொடுப்பான். பெருமானை கேட்காமல் சிறு தெய்வங்களை வணங்குற நம்புறாங்க இல்லையா. அந்த தெய்வத்துக்கு வணங்க இந்த பிரீத்தி பண்ணுங்கன்றாங்க இல்லையா. அதைத்தான் சொல்கிறார். உம்பர்ன்றார். தேவர்கள் என்றால் சிறு தெய்வங்கள். சிறு தெய்வங்களை சிறு பயன் கருதி நாம் வழிபடுகின்ற முறை கூடாது என்று சிறு தெய்வ வணக்க வேண்டாம் என்றையும் சொல்லுகிறார். அதில் மாகேஸ்வரர் சிவனடியாரை வணங்குங்க, அதை விட சிவனடியாரை வணங்கலாம் என்று. வணங்காதவருக்கு அரச தண்டம், இருள். பெருமானை மகேஸ்வரனை வணங்கவில்லை என்றால் நரகம் கிடைக்கும், அதே சமயத்தில் அரச தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். எனவே மாகேஸ்வரன் நிந்தை மறுமை முகத்தால் கூறப்பட்ட இதில் மறுதை முகத்தால் கூறப்பட்டதுன்னு எழுதுகிறார். சரி, அதுக்கு அடுத்தது மகேஸ்வரன் முடிஞ்சு போச்சு இல்லையா. பொறையுடைமையின் இருக்குது. சரி, அது சொல்லலாம், முடிச்சலாம் நினைக்கிறேன். பொறையுடைமையின் அதான். பொறையினா பொறுமையுடைமை தான் அர்த்தம். பொறைன்றது பொறுமையின் அர்த்தம். வள்ளுவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் எழுதியிருக்கிறார். அதே சமயத்தில் அதுக்கு சரியான உரையும் பரிமை எழுதியிருக்கிறார். நாங்கள் இங்கே எழுதியிருக்கிற ஞாபகம் உரை என்பதற்கு நான் எழுதணும்னு நினச்சேன், இங்கே இருக்கான்னு தெரியல. அதாவது இங்கே எழுதுகிற ஞாபகம்தான். அதாவது பொறுமை என்று சொன்னால் உன்னிடத்தே நன்மை பெற்றவன் உனக்கு தீமை செய்வான், அதுதான் பொறுக்கணும். தீமை செய்யலாம், அது தீமையை பொறுத்துக்கு வேறு, அவன் செய்கிற தீமையை பொறுத்து கொள்வது அது வேறு முறை. நம்மிடத்திலே நன்மை வாங்கி நமக்கே தீமை செய்வான். அதாவது குலத்தை கெடுக்க வந்த கோடரை காம்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா. அதாவது குலத்தை கொடுக்கணும், கோடரின்னு சொல்லாமல் கோடரை காம்புன்ற மாதிரி. அது காம்பு தான் முக்கியம், வெறும் கோடரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கோடரியை நன்றாக வெட்டுறதுக்கு எது துணையாக இருக்குது என்றால் காம்பு தான். அது எது மரம். மரத்தை வெட்டுவதற்கே மரம் துணையாக இருப்பது போல நம்மிடத்திலே பயன் பெற்றே நமக்கு தீமை செய்கிறார்களே, அவளை பொறுத்து கொள்வதுதான் நல்ல உதாரணம் சொன்னார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு. அதை விட ஒரு சிறந்த ஒரு உண்மை கிடையாது விளக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம்னார். தன்னை தான் வெட்டுறான். எங்கேருந்து வெட்டுறான்? அது மேலே இருந்து வெட்டுறான் இல்லையா. எனவே அதையும் சொன்னார். பின்னால் எவையாரும் பாடுறார். குறைக்கும் தனையும் குளிர்நிலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம்னார். மரத்தை வெட்ட போகிறான். மரத்தை வெட்டுறானே, அவன் நிழல் தான் இருக்கிறான், அந்த நிழலேருந்து வெட்டுறான். வெட்டு அதுவரையும் அது கொடுத்துட்டாங்க. ஏன்னா என்னை வெட்டுறையாடா என்று சொல்லாமல் வெற்றி சாய்க்கின்றவர்கள் நிழல் கொடுக்குது இல்லையா. அது நல்லா இருக்கு. அதை வெட்டிட்டு அதிலே கொடுக்குது. அதான் உண்மைதான். அதான் மரத்துக்கு சொன்னாங்க இல்லையா. மரம் என்பது யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, இங்கே தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு அன்பர் தான் கேட்டார், இப்படி வரலன்னு நினைக்கிறது. ஐயா மரத்துக்கு அப்படி கிண்டலாக சொல்கிறாங்களே, அதில் மரம் சாதாரணமாக சரமானு கேட்டாங்க. அப்படி இல்லையா, மரத்தை சொல்கிறது வேறு விஷயம். உணர்ச்சி இல்லாமல் பேசாமல் இருக்குது. அது சொல்கிற பொழுது மரத்துக்கு மரக்கண் என்று சொல்லுவாங்க. இதுதான் திருவாசகம் சொல்கிறார். மரக்கண் சொல்லுவாங்க. அந்த கண் அழுதா? அழமாட்டது. பார்க்குதா? பார்க்க மாட்டேன். அதை போய் கண் இமைக்குதா? இல்லை. ஆனால் கண்ணுன்னு சொல்கிறோம். கணு தான் அது, கண்ணுன்னு சொல்கிறோம். அதுபோல் உணர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு தான் அவன் சொல்கிறான். எதுக்கும் அஞ்ச மாட்டேன், பேசாமல் இருப்பான் இல்லையா. அதுக்காக தான் சொன்னது. அதான் எப்படி சொல்கிறார்? மண்ணோடு எய்ந்த மரம்ன்றார் வள்ளுவர். மண்ணோடு எய்ந்த மரத்தனையார்ன்றார்.
மண்ணோடு சேர்ந்திருக்கிற மரம் இருப்பது போல என்று சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் வள்ளுவரே மருந்தாகி தப்பா மரம் பயன்மரம் உள்ளூர்படுத்தற்றால் அதையும் சொல்கிறார். வாழை மரம் நான் அடிக்கடி சொல்கிறது அந்த பாட்டு, நன்னெறியில் அந்த பாட்டு படித்தா எனக்கு கண்ணீர் வரும். அந்த பாட்டு சிவபிரகாசர் சொல்கிறார் இல்லையா, எந்தை நல்கூர்ந்தான் இறப்பவர்க்கு ஈந்தி என்று அவர் மைந்தர் தம் ஈகை மறுப்பரோன்னார். என்ன அழகான உதாரணம்! பெரியவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க. வாழை மரத்தை சொல்கிறார், எந்தை நல்கூர்ந்தான், எங்கள் அப்பா எல்லாத்தையும் கொடுத்து ஏழையாக போயிட்டான், ஓட்டாண்டியாக போயிட்டான், எனக்கு ஒன்றும் வைக்கலன்னு யாராவது சொல்லுவானா? வள்ளலுடைய மைந்தன் தன் ஈகை மறுப்பார், தன்னால் முடிஞ்சிட்டு கொடுப்பான். தன்னால் முடிந்துட்டு கொடுப்பான்றதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார்? நின்று பயனுதவி நில்லா அறம்பைன்னு கடின அறம்பைன்னா வாழைன்னு அர்த்தம். நின்று பயன் உதவுகிறது. குலை தள்ளி விட்டால் மரத்தை வெட்டிடுவாங்க, வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. அது கன்று பார்க்குது இல்லையா, கன்று பார்க்குது, அம்மாவை வெட்டுறாங்க, என்ன பண்ணுறது? ஏன் குலை தள்ளிட்டாங்க, அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, குலை தள்ளிட்டாங்க, எனவே வெட்டிட்டாங்க. எனவே நாம் குளத்தில் கூட இருக்குதா இல்லையென்ற வளர்ந்தால் குலை தள்ளுவால் வெட்டுவார்கள், தாய் அப்படி வெட்டப்பட்டாள் என்று. அதற்காக கன்று தராமல் இருக்கிறதா? கன்றும் உதவும் கனின்னு என்ன இயற்கையை பார்த்துருக்கிறாங்க வாழை மரத்தை பார்த்து. அதைத்தான் வாழையடி வாழைன்னா. வாழைன்னா தாய் வாழைக்கு என்ன குணமோ அதே குணம்தான் அடுத்து வாழைக்கன்று. அதுபோல் ஒரு குலத்திலே பிறந்த ஒருவருக்கு என்ன நல்ல குணமோ அதே குணம் வருகின்றதல்லவா? அதுதான் வாழையடி வாழை என்று சொன்னாங்க. முன்னே இருக்கிற ஏர் போகிறது சொன்னால் பின்னேர் போகுது இல்லையா? அதுபோல் சிவனடியாராக இருக்கின்றவர்களால் சிவனை வணங்கினால் அவங்க பிள்ளைகளெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க என்றுதான் கன்று உதவும் கனி என்று சொன்னார். அதாங்க சொல்கிறார். அதனால் பொறுமை என்று சொன்னால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமக்கு நன்மை செய்களை அவங்க இகழ்ந்தாலும் கூட தாங்கிக் கொள்ள வேண்டும்ன்றார். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு, முற்றி கிடந்தது மூக்கையும் நாக்கையும், தெற்றி கிடந்து சேர்க்கின்ற சிந்தையுள் வட்டாது வழிவது மா கமையாமே. கமை என்றால் பொறுமையின் அர்த்தம். சமை என்ற வார்த்தை தான் கமைன்னு வரும் தமிழில். வடமொழி தான் அது. மா கமைன்னு வருது பாருங்க, மா கமை. இந்த கமை என்றால் பொறுமையின் அர்த்தம். அது வடமொழி என்று எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். சமைக்கு கமை ஒரு வார்த்தை கிடையாது. கமை என்ற வார்த்தை எல்லாம் பல இடங்களில் வருது. கம்பராமாயணத்தோட கம்பையெல்லாம் வருது. சமை என்பதை கமை என்று சொல்கிறதுனால தான் மா கமைன்னு போடுறார், இல்லைன்னா இக்கு போட்டிருப்பார். கா என்பது தமிழாக இருந்தால் இக்கு போட்டிருப்பார். மா கமை இக்கு இல்லை பாரு, மா கமைன்னு போட்டால் தமிழ் சொல்லாக இருந்தால் இக்கு வரும். உதாரணம் மாகடல் மாக்கடல் ரெண்டு வைத்துக்கலாம். இந்து மாகடலா இந்து மாக்கடலா என்று சொன்னால் இந்து மாகடல்னு சொல்லலாம். அப்போ அந்த மா என்பது மகா என்பதனுடைய சுருக்கம். வடமொழியில் மகா சொல்கிறோம் இல்லையா, அதை மான்னு சொல்கிறோம். மாக்கடல் என்ன இக்கு போடாமல் போட்டால் மாகடல்னா மகா கடல், அது மாக்கடல்னு சொல்கிறோம். மாக்கடல் இக்கு சொன்னால் மா தமிழில் பெரியன்னு அர்த்தம். அதை சொல்ல அப்படி பெரியன்னு. எனவே மாக்கடல்னு சொன்னால் இக்குன்னு அர்த்தம். கேட்குறாங்க, சந்தி ஏன் சார் தமிழுக்குன்னு கேட்குறாங்களே. சந்தி இல்லாமல் முடியுமா? சந்தி சிரிக்கணும் மொழி இல்லையா? அதனால் சந்தி இக்கு ஏன் இக்கு போட்டால் ஒரு அர்த்தம், இக்கு போடாத அர்த்தம். மா கமை என்றால் சமை என்பது கமை வடமொழியில் வருகின்றது. இப்போ 2 நாளைக்கு முன்னே தான் எனக்கு ஒரு வாட்ஸ்அப், என்னுடைய நண்பர் தாமரைக்கண்ணன், என்னுடைய மாணவர், என்னுடைய தமிழ் படித்த நல்ல படிப்பான், இப்போ ஆசிரியர். அவர் இல்லை, சென்னையில் இருக்கிறார் இப்போ. ஒரு நேற்று கூட சொன்ன பாருங்க, அந்த அபய் நடராஜனுக்காக நான் பேசணும்னு சொன்னேன். ஒய்எம்சிஏ பக்தவச்சல் அவருடைய மகன் தாமரைக்கண்ணன். ஐயா, நான் இலக்கணம் தான் புரட்டி பார்த்துட்டேன், இன்றைக்கி தான் பதில் சொல்லணும். சங்கத்தமிழ் சொல்கிறோம், சங்கப்பாட்டு சொல்கிறோம், எல்லாவற்றுக்கும் வள்ளி மிகுது, சங்க காலத்துக்கு மட்டும் ஏன் மிகலைன்னு கேட்டிருக்கேன். கேள்வி கேட்டிருக்கார். சங்கத்தமிழ் இட்டு போடுறீங்க, சங்கப்பாடுறது இப்பு போடுறீங்க, சங்க காலத்துக்கு மட்டும் இக்கு போடலையே ஏன்னு ஒரு கேள்வி. நான் புரட்டி பார்த்தேன், எனக்கு புரியல, சொல்லுங்க அப்படின்னு நான் எழுதிக்கணும். இந்த கேள்வி நான் அப்பா கிட்ட எப்போ கேட்டிருக்கேன். இந்த கேள்வி அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். நான் படிக்கிற பொழுது எனக்கு சந்தேகம் வரலையா? அப்பா சொன்னாங்க, அதான் ஒன்றும் இல்லைடா, அந்த காலம் என்பதை வடமொழியிலும் காலம் சொல்கிறான், வடமொழியிலும் காலம்னு சொல்கிறதுனால அந்த வடமொழி சார்பாக வைத்துக்கொண்டு இக்கு போடலை. ஏன்னா வடமொழி வந்தால் வராது. சங்கம் என்பதையும் நமக்கு தமிழ் சொல்லா சொல்லலை, அது ஒரு காரணம். சங்கம் என்பது தமிழ் சொல்லா கிடையாது. எனவே 2 வடமொழியாக வைத்துக்கொண்டு அங்கே இக்கு வரலை. சங்கத்தமிழ்னு சொன்னால் தமிழ் நம்ம தமிழ் சொல், எனவே அதுக்கு போடலான்னு போடுறாங்கடா. பாட்டு தமிழ் சொல், எனவே அதுக்கு போடுறாங்க. சங்கம் தமிழ் சொல்லலாம் சில பேர் சொல்கிறாங்க, இல்லைன்றாங்க. அது ஒத்துக்க முடியல. ஏன்னா தொல்காப்பியத்தில் சா கிடையாது, சகரம் வராது. முதல்ல சகரக்கிளை அவற்றோட 10 பாட்டு இலக்கணம் கிடையாது. அதனால் சங்கம் தமிழ் சொல் அல்லன்றாங்க. அது இப்போ ஏற்றுக்கிட்டாங்க அதை. அதனால் அது ஒரு காரணம். ஏன்னா சங்கம் என்ற சொல்லை பௌத்தர்கள் தான் பிரபலப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. பாப்புலரைஸ் பண்ணது பௌத்தர்கள் தான். உத்தம் சரணம் சங்க ஞாமி சங்கம் தரணுன்றாங்க இல்லையா?
சங்கத்தை சொல்றது புத்த சங்கம் என்று நிறுவியது பார்க்கிறோம். அதனால் சங்க காலம் என்பதை வடமொழியாக வைத்துக்கொண்டு காலம் என்பது கூட தமிழ் போல வடமொழியாக இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் வேண்டாம், பிரச்சனையாக இருக்குன்னு அதுக்கு மட்டும் சொல்ல என் அப்பா சொல்லியிருக்காங்க. அதான் அவர் எழுதியிருக்கேன். அப்பாவுக்கு கேட்ட அந்த கேள்வி இதுக்கு அப்பா பதில் சொன்னதப்பா அது சொல்கிற உனக்குன்னு நான் எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி மாகமையினர் அதான் பற்றி நின்றவர் நெஞ்சினர். பற்றி நின்றவர் எல்லாவற்றையும் எந்த பற்றியும் விடாதவர்கள், எந்த பற்றியும் விடாதவர்கள். மாயூரத்தில் நான் இருந்தபோது, மயிலாடுதுறையில் நான் இருந்தபொழுது ஒரு பேராசிரியருக்கு பாராட்டு விழா வச்சாங்க. ரிட்டையர் ஆன பேராசிரியர் ஹைஸ்கூல் வாத்தியார். அவர் வைக்கிற பொழுது ஒல்லியாக இருப்பார், ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அவருக்கு பாராட்டெல்லாம் வச்சாங்க. ஒருத்தர் வந்து பேசுகிற போது அழகாக சொன்னார். அது என்ன சொன்னார்? ஆசிரியருக்கு எந்த பற்றும் கிடையாது, சதைப்பற்றும் கிடையாதுன்னாரு. ஒல்லி எல்லாம் கை தட்டினாங்க. அந்த ஐடியா யாருக்கும் வரல. ஒருத்தர் மட்டும் எழுந்த உடனே எல்லா பற்றும் எந்த பற்றும் கிடையாது அவருக்கு, மாணவருக்காக வாழ்க்கை வச்சுட்டார், அவருக்கு சதைப்பற்று கூட கிடையாது பாருங்க அப்படின்னார். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார், பற்றி நின்றார் என்றால் எல்லா பற்றும் உடையவர். சதைப்பற்று முதலாக எல்லா பற்றும் உடையவர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பள்ளின்னார். பள்ளிதான் ஒன்றுண்டு என்று சொன்னால் பலவையாக பேசிக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். பள்ளி சொத்துக்குன்னு சொல்லுது இல்லையா, ஏதாவது சொல்லுது இல்லையா, அதுபோல் சொல்லிக்கிட்டே இருப்பான். முற்றி கிடந்தது மூக்கையும் நாக்கையும்னர். அவங்க மூக்கு நாக்கு வழியாக பேசிகிட்டே இருப்பான்னு அர்த்தம். மூக்கு வழியாக பேசுவான், நாக்கு வழியாக பேசுவான்னு. அதை என்ன சொல்கிறாங்கப்பா எழுதிருக்காங்க. அதை நாக்கு வழியாக பேசுனா நல்லா பேசுறதுன்னு அர்த்தம், வெளிப்படையாக பேசுறது. நமக்கு மந்திரங்களை உச்சரிக்கிற பொழுது வாசிகம் என்றால் நல்லா உச்சரிக்கிறது. உபாஞ்சின்னு சொன்னால் முணுமுணுக்கிறது, வாயில் முணுமுணுக்கிறது. வாயில் முணுமுணுக்கிறது தான் மூக்கு வழியாக வருமா, முணுமுணுவான் இல்லையா, அது முணுமுணுக்கிறது. அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி பற்றற்ற என்ன பண்ணுவானுங்களே, பற்றோடு இருந்தால் பரவாயில்ல, எல்லா பற்றையும் வச்சுட்ருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், எதுக்கு எடுத்தாலும் முணுமுணுப்பான். அதான் மூக்கு. அப்புறம் தான் நாக்கான். முதல்ல அவனுக்கு மூக்கு தான், பேச்சில் நாக்கு தான் முதல்ல வரும். நாக்கு இல்லாமல் மூக்கு தான் முதல்ல என்றால் முணுமுணுப்பதை அறிய வைத்துக் கொள்வான். பெரிய குற்றம் முணுமுணுத்தல்னு சொல்கிறான் அடிப்படை. நம்முடைய பாரதியார் பாடுற பொழுது சேவகரை பாடுகிற பொழுது வாய்முணுத்தல் கண்டறியேன்றார். வாய்முணுத்தல் கண்டறியேன்றார். வாய் முணுக்கிறது கேட்க முடியாது, அவன் இன்னும் முணுப்பான், என்னன்னு தெரியாது. பார்க்குற பொழுது முணுக்கிறது தெரியல, வாய் அசை இல்லையா, அது கூட தெரியாது. வாய் அசைக்காமல் அவன் பணி செய்கின்றான் என்றால் பணியாளர்கள் முணுமுணுப்பார்கள் என்பதை நயமாக சொல்கிறார். அதுபோல் இங்கே பற்றுடையவர்கள் முணுமுணுப்பார்கள் என்று அதை எழுதுகிறாங்க. வெகுளியால் முணுமுணுத்தல், அவர்களெல்லாம் பெரும்பாலும் மூக்கின் துணையோடு பேசுவார்கள். அப்போது புறங்கூறுதல் கூடாது என்று சொன்னவர் பொறுமை வேண்டும் என்று சொல்கிற பொழுது முணுமுணுக்கக்கூடாதுன்னா, அதாவது தனக்கு பிடிக்காத ஒன்று சொன்னால் பேச முடியாது வெளியில், ஆனால் முணுமுணுத்தை தீர்த்துக்கலாம், அந்த கோபத்தை தீர்த்துக்கலாம், அதுவும் கூடாதுன்ற, முணுமுணுக்கக்கூடாது. அதுதான் பையவே சென்று பாண்டியர்க்காகவே நான் சொன்ன அந்த விஷயத்தை அங்கே எழுதியிருக்காங்க சொல்கிறது. அப்புறம் அங்கே மெய்மையாக உழவை செய்தி என்ற பாட்டில் புறை என்னும் நீர் என்றார். எனக்கு அப்பா எழுதுகிறாங்க, அதாவது சிவபக்தி பயிர் என்று சொன்னால் பொறுமைதான் தண்ணீர் என்றார். அந்த பயிர் வளரவே என்றால் பொறுமைதான் தண்ணீர் என்றார். அது வளர நீர் வேண்டும். அதுதான் மெய்மையாக உழவை செய்தி என்ற அப்பருடைய பாட்டில் புறையென்னும் நீரை பாய்ச்சின்றார். ஒன்றா உருவமாக சொல்கிறார். மெய்மை என்பது உழவு, விருப்பு என்பதுதான் விதை, பொய்மை என்பது களை, பொறை என்பது நீர் என்று அப்படி பாடியிருக்கிறார்னு சொல்கிறார். அதனால் மாகேஸ்வரர் பிரசையும் மிகையை பொறுத்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்கள் என்ன செய்தாலும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே தான் எழுதியிருக்கிறேன். பரிமையாளர் என்ன எழுதுகிறார், ஒருத்தன் தீங்கு செய்கிறான் என்றால் எப்படி என்றார், காரணம் பற்றியாதல் மடமையானாதல் ஒருவன் தமக்கு மிகை செய்த வழி. காரணம், ஏதோ ஒரு காரணம், நம்ம மேலே ஏதாவது ஒரு பகை இருக்கலாம், நம்மை தவறாக புரிந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே நமக்கு குற்றம் செய்கிறான், ஏதோ தப்பு செய்யறான் நம்மகிட்ட. காரணம் பற்றியாதல் அல்லது அறியாமை, மடமையாதல் பழி செய்கிறான். ஒருவன் தமக்கு மிகை செய்த வழி அதனை அவன்கண் செய்யாது. 18ஆம் பக்கம். அதனை அவன்கண் செய்யாது பொறுத்தலை உடையராதல் நெறியின் நீங்கியோர் செயலையும் பொறுத்து கொள்ள வேண்டும் ஒரு வரி எழுதுகிறார். நெறியின் நீங்கியோர் என்பது சிலப்பதிகாரத்தில் வருகின்ற வரி. நாங்கள் எழுதலவர் சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் கோபித்து கொள்கிறாங்க. அந்த கல்லாமாக்கள் 2 பேர் வராங்க, படிக்காத அந்த ஊர் மக்களாக இருக்கிற கீழ் மக்கள் 2 பேர் வராங்க. கண்ணகி கோவலனை அழைத்து கொண்டு கவுந்தியடிகள் மதுரைக்கு போகிறார். போகிற பொழுது அந்த சும்மா இல்லாமல் வம்பு இழுக்கிறாங்க அந்த 2 பேரும் கல்லாமாக்கள். இவங்க 2 பேரும் யார், துறவியை பார்த்து கவுந்தியடி பார்த்து இவங்க 2 பேரும் யாருன்னு கேட்ட பொழுது என்னப்பா இது கேட்க, இவர்கள் என் மக்கள் அப்படின்றாங்க. அவர் பொதுவாக என் மக்கள் அப்படின்றார். என் மக்கள்லாம் இப்போ உங்கள் பெற்ற நீங்கள் உங்கள் பிள்ளைங்களா அவங்க 2 பேரும்
அண்ணன் தம்பியா அக்கா தம்பியா இல்லை அண்ணன் தங்கச்சியா? 2 பேரும் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு மணமக்கள் மாதிரி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்களே என்று கிண்டல் பண்ணுறாங்க. தெரிஞ்சு தான் சொல்கிறான். கோவலனும் கண்ணையும் கணவன் மனைவியும் தெரிஞ்சாலும் கிண்டலாக சொல்கிறாங்க இல்லையா? அண்ணன் தங்கை திருமணம் செய்து கொள்வார்களான்னு கிண்டல் பண்ண உடனே அந்த மாதிரி கோபம் வருது. கோபம் வந்த உடனே முள்ளுடை காட்டில் முதுநெறி காட்டில் கூட முள்ளுடை காட்டு முதுநெறி கிழநெறியாக போடுங்க. முள்ளுடை காட்டில் முதுநெறியாக சபிச்சாங்கன்னு வருது. அந்த இடத்துல இளங்கோவடிகள் சொல்கிறார், இந்த வரி தான் சொல்கிறார். நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும், செய்தவத்தீர் அவளுக்கு உய்திக்காலம் உரையீர் என்று அவங்க தான் கேட்குறான். செய்தவத்தீரே சினம் கொள்ளாது உய்திக்காலம் உரையீர்னு கோவலனும் கண்ணையும் கேட்பதாக வருது. அடியாருக்கு நல்லா ரொம்ப அழகாக அது உரை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அந்தம்மா கோச்சிட்டாங்க துறவி. இங்கே சொன்ன மாதிரி புறையுடைமை வேண்டும் அவங்களுக்கெல்லாம், துறவிகளுக்கெல்லாம் பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லாமல் சபிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சொன்ன அந்த கோபத்தினால சபிச்சிட்டாங்க. தன்னை பற்றி ஏதாவது இழிவாக பேசினா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களை பற்றி சொன்னதால் சபிக்கிறாங்க. சபிக்கிற பொழுது இந்த பாட்டு வரி வருது. நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும் என்று வருது. அப்புறம் தான் செய்தவத்தீர் உய்திக்காலம் உரையீர்னு அடியார்கள் தான் எழுதுகிறார். நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும் என்று உட்கொண்டு மனசில் நினைக்கிறாங்களா, 2 பேரும் மனசில் நினைக்கிறாங்களா. அப்படி சொல்லக்கூடாது. கவுந்தி அடிகள் பெரிய தவம் செய்கிறோம், அவருக்கு போய் நாம் சொல்லக்கூடாது. நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமைன்னு அவங்க சொல்லாமா? இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ அம்மா கோச்சிட்டாங்களே, அவங்க ஏதோ தெரியாமல் செய்ததல்லவா, பொறுமை இல்லாமல் அவங்க சபித்து விட்டார்களே என்று மனசில் வைத்துக்கொண்டு நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும், செய்தவத்தீர் உய்திக்காலம் உரையீர். அவங்க எப்போ அந்த சாவை விமோச்சனம் சொல்லுங்க என்று சொன்னார்னு வருகின்றது. அந்த குறிப்பு தான் அவர் எழுதுகிறார். இளங்கோவடிகள் கவுந்தியடிகள் நெறியின் நீங்கியவர்களுக்கெல்லாம் சபித்தார் அல்லவா, அந்த நெறியின் நீங்கி இருந்தாலும் கூட நாம் சபிக்கக்கூடாது என்ற அந்த கொள்கை எழுதுகிறார். நெறியின் நீங்கியோர் செயலையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றதற்கு இது பிறனில் விளையாமை என்று வைக்கப்பட்டது. ஏன் பொறையுடைமை அங்கே பின்னால் வச்சார் என்று சொன்னால், பிறன்மனை நைவாமை, பிறனில் விளையாமை பெருங்குற்றம். அந்த பெருங்குற்றத்தை பொறுத்து கொள்ளுதல் என்பதுதான் கௌதம முனிவர் சபித்தார் என்று நமக்கு தெரியும். இந்திரன் விரும்பினான், கௌதம முனி சபித்தார் இல்லையா? இவர்களெல்லாம் பொறையில்லாமல் இருந்தார்கள் என்பதற்காக குறிப்பாக அவர் சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடாது என்று தான் திருமூலர் சொல்கிறார். வல்வகையால் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றி பதம் செய்யும் கொல்லையில் நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லை இல்லாத லயம் உண்டாமே அப்படின்னா. எப்படி சார் பொறுமையாக இருக்கிறது கேட்குறோம் இல்லையா? அவர் கேட்டிருப்பாங்க இல்லையா? திருமூலர் சொன்னோடனே கேட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் பண்ணாரா? பயிற்சி வேணும். என்ன பண்ணு? வீட்டில் பயிற்சி பண்ணு முதல்ல. என்ன மனைவி கிட்ட கோச்சிக்காத, குழந்தைங்க கிட்ட கோச்சிக்காது. அப்படி பயிற்சி செய்தால் பொதுமக்களிடத்தை கோச்சிக்கூடாது, வரும், உடைய இயல்பாக வரும் என்று சொல்கிறார். அதனால் நாம் கூட வெளியில் ரொம்ப கோச்சிக்க மாட்டோம். வீட்டுக்குள்ளே போனால் தான் நம்ம சொருவும் தெரியும், யாருன்னு நமக்கு தெரியும். ஒரு பேராசிரியர் எல்லாம் முன்னே நடந்தது. இன்றைக்கி கூட எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. இங்கே தான் நாயகம்பேட்டை தான், இப்போ சென்னையில் இருக்கான். நாங்களாம் ஒன்றா படித்தோம். கல்யாணமான புதுசு 1 மாதம் கூட ஆயிருக்காது. நான் வீட்டுக்கு போனோன்னா அந்த பெண்ணு என்ன படித்து காஃபி எடுத்தாங்க கொடுத்தது. காஃபி கொடுத்தா அந்த எவர்செல் டப்பில் கொஞ்சம் நசிக்கு போய்க்கிறது, நசிக்கிறது. புது கல்யாணம் தானே பண்ணாங்க, நசிங்க போயிருக்கேன். நான் சும்மா இல்லாமல் என்னடா நசிங்க இருக்க அப்படின்னு அவங்க கிட்ட என்னடா நசிங்க இருக்கேன்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அவரே கேளுங்கண்ண. வேற ஒன்று என்னன்னு கேட்டா, அதால போட்டு அடிச்சுக்காட்டு. ஏதோ கோபத்தில் மேலே அடிச்சிருந்தேன், வம்பு மேலே அடிக்கலை. அவன் கோபத்தில் ஏதோ காவியம் பண்ணிருப்பாங்க, கோபத்தில் அதை தூக்கி அடிச்சிருக்கான். அது போய் விழுந்து உடைஞ்சிருக்கு. கேளுங்க, பாத்திரத்து மேலே என்ன காட்டுறீங்க, சண்டை ஒரு என்ன காட்டு படிச்சிடலாம் நம்மளான்னா. இது மாதிரி பொறுமை இல்லாமல் போயிடுது இல்லையா நமக்கு. அதனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியுன்னு தான் அவள் சொல்கிறா. திருமூலர் என்ன சொல்கிறேன், என்னோட கேட்பாங்க, சார் உங்களுக்கு சண்டையே கோபமே வர மாட்டேன். நான் சொன்னேன், உங்கள் இதில் எனக்கு ஏன் கோபம் வரும், எங்கள் வீட்டு வந்து பாருங்கன்னு. கோபம் வர்றது அங்கே பார்க்கணும் சார், அங்கே சொன்னால் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் சொன்னால் பரவாயில்ல. அவருக்கு கோபமே வராதுன்னு சொன்னால் அது நியாயம். பாரதிதாசன்கிட்ட போய் பாரதிதாசனுடைய மனைவி பேட்டி கண்டார் ஒருத்தர். அந்த மாதிரி பயங்கரமாக சொல்ல ஆரம்பித்தாங்க பாரதிதாசன் பற்றி. அவர் எழுதிட்டு மாறாக நடந்தார், நேர்மாறு குடும்ப விளக்கெல்லாம் எழுதியவர். ரொம்ப நேர்மாறாக நடந்தார் அந்த அம்மா பேசினாங்க. அதுபோல் என்ன சொல்கிறார் திருமூலர், வல்வகையாலும் முடிஞ்ச வரைன்னு அர்த்தம், கூடிய வரைன்னு. வல்வகையாலும்
மனையிலும் மன்றிலும் நான் பாருங்க. மனை என்றால் வீடு, அப்புறம் மன்றுனா பொது இடம் இல்லையா? பல்வகையால் முடிந்த வரையில் வீட்டிலும் பொது இடத்திலும் பல்வகையாலும் பயிற்சி. பொறுமைக்கு பல இடங்கள் உண்டு. பல வகையிலே நீங்கள் பொறுமைக்கு காரணம் உண்டு. நமக்கு பார்த்து பாருங்கள், எத்தனை இடத்துல கோயிலுக்கு போனால் கூட வருது பாருங்கள், கோபம் வருது இல்லையாங்க? அந்த மாதிரி இடங்களில் கூட பொது இடங்களில் நமக்கு கோபம் வரலாம். அது பல்வகையால் நீங்கள் பயிற்சி செய்து பதம் செய்தல். பதம் செய்தல் என்று சொன்னால் உன்னை பக்குவப்படுத்துறது. பொறுமை என்பதை நீங்கள் கடைப்பிடித்தால் மனம் பக்குவப்படும் அல்லவா? பதம் செய்து பக்குவம் எடுத்தல். அப்படி செய்தால் கொல்லையில் நின்று குதி கொள்ளுகின்றான் கூத்தன், காட்டிலே ஆடுகின்ற கூத்த பெருமான். அவனிடத்தில் எல்லை இல்லாத லயம். ஏன் பெருமான் மேலே நமக்கு இப்போ அன்பு வரல, பக்தி வரலன்னா கொஞ்ச நாள் என்ன நமக்கு கோபம் வந்துடுது இல்லையா? கொஞ்ச நாள் என்ன கோபம் வந்துடுது. எனவே பொறுமை போயிடுது. எனவே இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் செய்தால் பின்னால் பெருமானிடத்திலே லயம் உண்டாகும். மனோலயம் சொல்கிறாங்க. அந்த மன உரிமை உண்டாக அவனோடு நாம் சேரலாம் என்று சொல்கிறாங்க. சிவபூஜை பற்றி சொல்கிற பொழுது அதுதான் சொல்கிறாங்க. ஏன் பூஜை செய்ய வேண்டும் என்றால், அந்த பூஜை விதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 மணி நேரம் ஆகுங்க. குறைந்தது நான் சொல்கிறேன். ஒன்னொன்றுத்துக்கு மந்திரம் சொல்லி ஞாசம் பண்ணி எல்லாம் ஆகும். அதை சுருக்கமாக பண்ணுறோம். ஆனால் 1 மணி நேரம் பண்ணாலும் அந்த 1 மணி நேரம் நாம் பொறுமையாக தானே இருக்கோம். பேசுறது கிடையாது இல்லையா? அப்படி ஒவ்வொரு நாள் பயிற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணால் பொறுமை தானாக வந்துடும். சிவபூஜை செய்கிறாருப்பா, அவருக்கு கோபம் வராது என்று வரும் பெருமா. சிவபூஜை செய்கிறார், அவருக்கு கோபம் வருதுமேனு கேட்பான் சில பேர் இல்லையா? அது வராத நிலைக்கு நாம் கொண்டு போகணும் தான் அதை முடிக்கிறார். பொறுமைக்கு என்ன காரணம் என்றால், என்ன பயன் என்றால், பெருமானிடத்திலே உங்களுக்கு பக்தி வரும் என்று சொல்கிறார். நான் எழுதியிருக்கிறேன், பொறையுடைய பூமி நீர் ஆனாய். பொறையுடைய பூமி நீர் ஆனாய்னு பெருமானை சொல்கிறார். அப்பர் பெருமான் பாடுற பொழுது பொறையுடைய பூமி நீர் என்றால் அந்த இடத்துல கடல் என்று தான் அர்த்தம். நீர் என்று நிலம் நீர் சொல்கிறோம். நீர்னா கடல் தான். அப்புறம் மற்றெல்லாம் தண்ணீர் இருக்குது. கடலுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது நமக்கு தெரியல. எவ்வளோ பெரிய கடல். அலை வீசினா ஒரே ஆட்டி மொத்தம் தூக்கி போயிடும். ஏன்னா 3/4 பாகம் கடல்றாங்க நிலத்தை. எவ்வளோ ஆண்டுக்கணக்காக அலையோடு கரையோடு வந்து நிற்குது இல்லையா? இப்போ சொன்ன பாரதிதாசன் நான் சொன்னேன், இளைஞர் இலக்கியம்னு பாடுறார். குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வராங்க, ஆரவாரமாக வருகின்றார்களாம். எது போல வருகிறார்னு சொன்னால் கடல் அலை போல் வருகிறார்கள்னு பாடுறார். உதாரணம் சொல்கிறார், கடல் அலை போல ஆரவார சட்டம் போட்டு வராங்கன்னு பாடுறார். அதுக்கு எழுதுறாங்க, உரையில் எழுதுறாங்க, கடல் அலை போல் என்று ஏன் சொன்னார் என்றால், அலை ஒரு ஒழுங்கல் இருக்கும், ஒழுங்கு இல்லாமல் இருக்காது. எனவே ஆரவார் மகிழ்ச்சி சத்தம் குழந்தைங்க சத்தம் போடும். ஆனால் அது ஒழுங்கானவர்கள், ஒழுங்கான பிள்ளைங்க. யூனிஃபார்ம் போட்டிருக்குது, கரெக்டாக ஓரமாக போகுது, வரிசையாக போகுது, கத்துது. ஆனால் குழந்தையாக கத்துது. ஆனால் அந்த ஒழுங்கோடு போகிறது அல்லவா? அதுபோல் கடலை சீற்றமோடு வருகின்றது, ஆனால் கரையோடு ஒதுங்கி விடுது அல்லவா? அந்த ஒழுக்கத்திற்காக சொல்கிறார் அந்த கடல் அலை என்று உதாரணம் சொல்கிறாங்க, பாட்டில் எழுதுகிறாங்க. அதுபோல் பொறையுடைய பூமியில் ஆனா என்றால், இறைவன் எப்படி நம்ம பொறுமையுடையனா இருக்கிறானோ, கடல் நீர் போல் இருக்கிறானோ, அதுபோல் நாமெல்லாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று தான் பொறையுடைமை என்று சொன்னார் என்பதோடு அந்த பாட்டு முடிகின்றது. அதோட நம்ம நிறுத்திக்கலாமா? அதான் பொறையுடைமை இருக்குது. இன்னும் ஒரு பகுதி நமக்கு உள்ளது, அந்த பெரியாரை துணைக்கோடு இருக்குது. நம்ம அடுத்த வாய்ப்பு வருகின்ற போது நாம் நிச்சயமாக பெரியாரை துணை ஒரு 3-4 பாட்டு தான். அதுக்கப்புறம் நமக்கு 6 பாட்டு இருக்குது. அப்புறம் 3ஆம் தந்திரம் என்பதெல்லாம் முக்கியமாக யோகத்தை பற்றிலாம் வருகின்றது. அதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அது அஷ்டாங்க யோகம், பிராசாத யோகம்லாம் நமக்கு பின்னால் வரும். 3ஆம் தந்திரத்தில் தான் கலைநிலை என்று சொல்லி பிராசாத யோகத்தை சொல்லுகிறார். அதெல்லாம் நாம் பின்னால் நிச்சயமாக நம்முடைய பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் மீண்டும் அதை நாம் இங்கே வந்து சிந்திக்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு நன்றி கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கூறி, என்னை வந்து சிறப்பித்த நம்முடைய ஐயா 2 பேருக்கும், ஐயா மோகரவேல் ஐயாவுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி, ஐயா ராவலிங்க சார் வந்திருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க, நான் அற்றவில் மன்றம், அவளுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றி கூறி நான் அமைகின்றேன். வணக்கம். எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். நேற்றுக்கு ஒரு அன்பர் கேட்டார், சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏன் இது நடத்திட்டு இருக்காரு, இவருக்கு என்ன பயன், என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கும் வந்து ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஐயா சொன்னார் இல்லையா, ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு அப்படின்னா வந்து அவர் தம்பிக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுத்தையுமே இணைச்சி வந்து ஒரு பதில் சொல்லலான் இருக்கேன். 2014 நாங்கள் வந்து ஒரு டூர் போயிருந்தோம், பூட்டானுக்கு டூர் போயிருந்தோம். அங்கே ஒரு ரிசார்ட்டில் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த ப்ரோக்ராம் அது வந்து இப்போ நெருப்பு மூட்டி அது அதில் சுற்றி விளையாடுறது, டான்ஸ் ஆடுறது மாதிரிலாம் அது இருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்காக காத்துட்டு இருந்தப்போ நிறைய டைம் இருந்தது. அதனால் இப்போ சும்மா கேட்டோம்,
யாரா வாலண்டியர் பண்ணுறீங்களா உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஒரு குஜராத்தி கப்பல் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த பெண்ணு பேச ஆரம்பித்தாங்க. அந்த பெண்ணு பேச ஆரம்பித்த உடனே அந்த பெண்ணுன்னா நான் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு ரேடியாலஜி படித்த ஒரு பெண்ணு, வளர்ந்த பெண்ணு இருக்குது. அதாவது இந்த பெண்மணி பேச ஆரம்பித்தாங்க. அந்த பெண்மணி பேச ஆரம்பித்த உடனே அவருடைய முகத்தில் அப்படியே ஒரு பல்பு. அவர் அப்படியே அந்த அந்த ஆனந்தத்தில், அந்த காலத்தில் என்ன ஆனந்தப்பட்டாரோ அந்த ஆனந்தத்தில் அப்படியே தெளிச்சிட்டார் அவர். அந்த அம்மா வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. இவர் போயிட்டு அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் முதல்ல அந்த வார்டனை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காரு. லேடிஸ் ஹாஸ்டல் வார்டனை கரெக்ட் பண்ணி அப்புறம் இந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுதுமா, நல்லா பேசுகிறான், நல்லா பழகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த வார்டன்கிட்ட யாருன்னா வந்து அவங்க சிநேகிதி யாருன்னா வருவாங்க இல்லையா, அவங்கள கரெக்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எல்லாம் இவங்க வந்து சொல்லி 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 அந்த வார்டன், அப்புறம் வந்து அவங்க தோழிகள்லாம் சொல்லி 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 அந்த பெண்ணுக்கு வந்து இவர் மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் ஒரு வாட்டி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு. வந்து வார்டன்கிட்ட இவர் சொல்லியிருக்காரு, சினிமா கிடைச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க, நான் வரேன், சினிமாவுக்கு வரது ரெடி, இந்த ஹாஸ்டலில் என்னோட வந்து 40 பேர் இருக்காங்க, அந்த 40 பேருக்கு டிக்கெட் வாங்குறாரு அப்படின்னா நான் வரேன் அப்படின்னாங்களாம். சரின்ட்டு அவர் 40 பேரும் டிக்கெட் வாங்கினாரா அவர். அதுதான் இதை தான் வந்து கனெக்ட் பண்ணுற நிச்சயம். ஐயா பேச பேச அந்த குஜராத்தி பொம்பளை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு வந்து அந்த போட்ட பல்பு இருக்குது பாருங்க, இந்த 2 நாளாக அது அணையவே இல்லை. அது இன்னும் ஒரு 10 நாள் அணையாமல் தான் இருக்கும் அது. நன்றி. நாளைக்கு தொண்டைமண்டலம் ஆதீனத்தில் 3:30 மணிலேருந்து நிகழ்ச்சி இருக்குது. 3:30லேருந்து 4:30 வரைக்கும் திருமுறை விண்ணப்பம். அப்புறம் 4:30 மணிக்கு ஐயா வந்து வரவேற்பு கொடுக்குறாரு, ராமலிங்கம் ஐயா. அதுக்கப்புறம் 4:40க்கு வந்து ஐயா இப்போ விநாயகர் ராகவலை பற்றி பேசுகிறாரு. அது அறிஞர் அரங்கம் துவக்கம்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் அந்த அறிஞர் அரங்க துவக்கம் வந்து கண்டினியூஸாக நடக்குமான்னு தெரியல அது. அப்புறம் ஐயாவுக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க. நீங்கள் அனைவரும் வந்து அந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். கடும் துறவி தானே அவர், கடும் துறவி இல்லை. அந்த சிவஞான முனிவருடைய வாழ்க்கையில் அவர் பெரிய கடும் துறவி நமக்கு தெரியும். இந்த காதல், அந்த காதலிக்கிறவனுடைய உறவு பசங்களை பிஸ்கட் வாங்கி கொடுக்குறதுலாம் சொல்கிறாரு. அவர் எழுதுகிறார், காதலிக்கிற பெண்ணினுடைய உறவு எல்லாம் இவனுக்கு இன்பமாக இருக்கும், இப்போ பேசுகிறதுக்கு இன்பமாக இருக்கும், அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசுவான், தொடர்பு கொள்ளுவான். அதுபோல் சிவனடியார்களை எல்லாம் கூடி கூடி பேசுவாங்களாம். ஏன்னா சிவன் மேலாண்மை இருக்கிறதுனால சிவனடியார்னா அந்த உதாரணத்தை உலகியலோடு வைத்த அந்த அருளையில் சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி பல இடங்கள் சொல்கிறார். கனவை பற்றி சொல்கிறார். கனவை பற்றி சொல்கிற பொழுது கனவு நமக்கு அனுபவத்தை தரும், அது உண்மை என்றார். ஏன்னா ஒரு புலி வந்தால் பயப்படுறோம், பார்க்குறோம், திடீர்னு கோபம் வருது, எல்லாமே அந்த உணர்ச்சியெல்லாம் கனவுல காண்றோம். கனவுல கண்டாலும் கூட அது பொய்யா இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்ச்சியை தருதல்லவா, அனுபவத்தை தருதல்லவா. எனவே அந்த அனுபவம் என்பது வருவதால் அந்த கனவு உண்மை என்று இப்படிலாம் ரொம்ப அழகாக அவர் பலவற்றை எளிமையாக எழுதுகிறார். பாபாட்சியத்தில் அரிய செய்திகளுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான உதாரணம் அவர் கொடுக்குறார். அதை நம்ம அதுக்கு தான் இதை காதில் சொன்னேன். திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.